السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் நபிமார்களுடைய வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கடந்த சில வாரங்களாக நாம் அறிந்து வந்தோம். இப்பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறை தூதர்களிலே மிக முக்கியமான தூதர்களில் ஒருவராக திகழ்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லா முஸ்லிம்களுமே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னு கேட்டா 4 வேதங்கள் என்று உங்களுக்கு மனப்பாடம் பண்ணி கொடுக்கும் பொழுது தாவூத் நபிக்கு ஜபூர் வேதம் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிற காரணத்தினால் இந்த தாவூத் நபியை பற்றி ஓரளவு அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றல் இஸ்ஹாக் யாக்கூபுடைய அந்த வழித்தோன்றல்களாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். இதை திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயத்தில் 84வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ரவேல் சமுதாயத்திலும் வர்றாங்க. ஏன்னா இஸ்ராயேலுங்கிறது யாக்கூபுடைய பேர் தான். ஒமின் துர்ரியத்திஹி அவருடைய வழித்தோன்றலில் தான் தாவூது சுலைமான் எல்லாம் வருவதாக திருமறை குர்ஆன் 6:84 வசனத்தில் சொல்லுகிறது. இவர் இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வரலாற்றை திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 46 இருந்து 51 வரைக்கும் 4 வசனங்கள்ல அவர்கள் தொடர்பான ஒரு வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. அந்த வரலாறு என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இஸ்ரவேல் சமுதாயம் மூசா நபிக்கு பிறகு வந்த இஸ்ரவேல் சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு நபி இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு ஒரு இறை தூதர் இருக்கிறாரு. அந்த இறை தூதர்கிட்ட இஸ்ரவேல் மக்கள் முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்கன்னு கேட்டா, இப்அஸ்லனா மலிகன் நுகாத்தில் பி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் போரிடுவதற்காக எங்களுக்கு ஒரு ஆட்சியாளரை நீங்கள் நியமியுங்கள் என்று இஸ்ரவேல் மக்கள் அவங்களுக்கு ஒரு நபி இடத்துல கேட்கிறார்கள். நபியுடைய பேர் இங்க சொல்லப்படல. தங்களுடைய நபி இடத்தில் இஸ்ரவேல் மக்கள் சொன்னார்கள். மூசாவுக்கு பிந்தி வந்த இஸ்ரவேல் மக்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னா, எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அமைக்கணும், நீங்க ஒரு மன்னரை நியமிச்சிருங்க, நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போரிட போறோம். அப்ப அந்த நபி கேட்கிறாரு, உங்களுக்கு போர் கடமையாக்கப்பட்டு விட்டால் நீங்கள் போர் செய்யாமல் இருக்க மாட்டீர்கள் என்று எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது? போர் கடமையானவங்க நீங்க பின்வாங்கிடுவீங்க இல்லையா என்று கேட்கிறாங்க. அப்ப அந்த இஸ்ரவேல் மக்கள் சொல்கிறாங்க, வமாலனா அல்லாஹ் நுகாத்தில பி சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் நாங்கள் எப்படி போரிடாமல் இருப்போம்? வகத் உஹ்ரிஜ்னா மின் தியாரினா வ அப்னாயினா, எங்களுடைய நாடுகளை விட்டும் எங்களுடைய புள்ளகுட்டிகளை விட்டும் நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், விரட்டப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கிற நிலையில நாங்க எப்படி போர் செய்யாம இருப்போம்? வீடு வாசல்லாம் விரட்டி விட்டாங்க, அனாதைகளா நாடோடிகளா தெரிகிறோம். அப்ப நாங்க வீடு வாசல்களை இழந்தவர்கள் நாங்க எப்படி போரிடாம இருப்போம்? கண்டிப்பா இறைவன் எங்களுக்கு போற கடமையாக்குனா நாங்க போர் செய்வோம்னு சொன்னாங்க. ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கிதாலு தவல்லவ் இல்லா கலீலம் மின்ஹும், போர் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட பிறகு குறைந்த நபர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் பின்வாங்கி ஓட்டம் பிடித்து விட்டார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. இது 246. இதுல இன்னும் தாவூத் நபி இதுல வரல. இதுல வர்றாரு, ஒரு இடத்துல வருவார் தாவூத் நபி. அப்ப இதுல ஒரு நபி இருக்கிறாங்க. அந்த நபியுடைய சமுதாயம் ஊரை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நபி கிட்ட கேட்கறாங்க, நம்மளை விரட்டி விட்டாங்க, நம்ம போர் செஞ்சுதான் ஆகணும், எங்களுக்கு ஒரு மன்னரை நியமிங்கன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த நபி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மன்னரை நியமிச்சு போற கடமையாக்குனா நீங்க பேக் அடிச்சிருவீங்கல்ல என்று கேட்கும் பொழுது, இல்ல அப்படிலாம் செய்ய மாட்டோம் இது சொன்னாங்க.
அப்ப நபி என்ன சொல்றாருன்னு கேட்டா காலலகும் நபியும் இன்னல்லாஹ கது பாசலக்கும் தாலூத்த மலிகா, தாலூத் என்பவரை உங்களுக்கு மன்னராக அல்லாஹ் நியமித்திருக்கிறான். தாலூத் பேர் தாவூத் அல்ல, தாலூத் என்பவரை அல்லாஹ் வந்து உங்களுக்கு மன்னரா நியமிச்சுட்டான் அப்படின்னு அந்த நபி வந்து சொல்றாரு. நபிட்ட வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு மன்னர் நியமிங்கன்னு. நபி சொல்றாரு, அல்லாஹ் வந்து தாலூத் உங்களுக்கு மன்னர் ஆக்கிட்டான். அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த மக்கள் சொல்றாங்க, அண்ணா யகூனுலகுல் முல்கு அலைனா, எங்களை விட அவருக்கு என்ன அதிகாரத்துக்கு என்ன தகுதி இருக்கிறது? அது மாதிரி ஒலம் யூத்த சாத்தமினல் மால், அதிகமான காசு பணம் கூட அவர்கிட்ட இல்லை, எங்களை விட அவர் அதிகமான வசதி படைத்தவரா இல்ல. நஹனு அஹக்குபில் முல்கி மின்ஹு, அவரை விட ஆட்சிக்கு நாங்க தான் தகுதியான ஆட்க. இவ்வளவு நாங்க தகுதியான ஆட்கள் இருக்கும்போது இந்த ஆளு சாதாரண ஒரு அற்பமான ஒரு ஆள் தானா எங்களுக்கு மன்னரை நியமிக்கணும் என்று அவங்க கேட்கிறாங்க. அப்ப அந்த நபி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னல்லாஹ் ஹஸ்தமா ஹு அலைக்கும், அவரை வந்து உங்களை விட அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டா. நம்ம என்ன பண்றது? அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்துக்கிட்டான், நானா உங்களுக்கு நியமிச்சேன், உங்களை விட அல்லாஹ் வரை தேர்ந்தெடுத்து கொண்டான். வஸாதஹு பஸ்தத்தம் ஃபில் இல்மி வல் ஜிஸ்மி, உடலையும் கல்வியிலையும் அவருக்கு ஒரு தாராளத்தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உடல்ல வாட்ட சட்டமா இருக்காரு, கல்வியும் நல்ல அதிக அளவுக்கு இருக்கிறது, இப்படி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வல்லாஹு யூத்தி மல் முல்குஹு மையஷா, நாடியோருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பான்பா, நீங்க அப்பா அதை பத்தி அலட்டிக்கிறீங்க, அவருக்கு பின்னாடி போங்க அப்படிங்கிறாரு. அதோடவும் கேட்க மாட்டாங்க இல்லையா, நீனா வந்து ஏதோ உனக்கு வேண்டியால நியமிச்சுக்கிட்டேன்னு நபியை பத்தி சந்தேகப்பட்டுருவாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, வானவர்கள் சுமந்து வரக்கூடிய ஒரு பேழை, ஒரு பெட்டி ஒன்று வரும், இவர் தான் அந்த அதுக்கு அடையாளம், இவர் வந்து அல்லாஹ் தான் நியமிச்சிருக்காங்க என்பதற்கு அடையாளம் என்னன்னு கேட்ட உடனே, இன்ன ஆயத்த முல்கிஹி அய்யத்தியகுமு தாபூத், ஒரு பேழை ஒன்று அல்லாஹ்விடத்திலிருந்து வரும், அதுல வந்து மூசாவும் ஹாரூனுடைய குடும்பத்தார் பயன்படுத்திய பொருள்கள் அதுல இருக்கும், உங்கள் இறைவனிடம் இருந்து நீங்கள் திருப்திப்படக்கூடிய விஷயங்கள்லாம் அதுல இருக்கும், அதுக்கு பிறகு அவரை ஏத்துக்கிறங்க அப்படின்னு அவர் சொல்லி காட்டுறாரு. அதுக்கு பிறகு அவரை அந்த ஆதாரங்கள்லாம் காட்டின உடனே மன்னர்னு ஏத்துக்கிட்டாங்களா. ஏத்துன உடனே தாலூத்து தலைமையில் மக்கள் எல்லாம் போறாங்க. தாலூத் மன்னரை நியமிச்ச உடனே தாலூத்தை மன்னராக ஏற்றுக்கொண்டு எல்லாரும் போறாங்க. நபியால ஒரு ஆளை தான் போறாரு. தாலூத்தை நபியாக தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் போறாங்க. போய் அந்த யுத்தமெல்லாம் நடந்த பிறகு அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அதுல 251 வரும், அல்லாஹ்வுடைய உதவியோடு அந்த ஜாலூத் என்றவனுடைய, அவனுக்கு கிடைச்ச கொடியவன் ஜாலூத்தை வந்து அந்த கூட்டத்தாரை வந்து தோற்கடித்து விட்டார்கள். கத்தல தாவூது ஜாலூத், தாவூது வந்து ஜாலூத்தை கொன்றார். இங்கதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. தாவூது வந்து ஜாலூத்தை கொன்று விட்டார் போர்க்களத்துல. ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, அப்புறம் அல்லாஹ் அவருக்கு ஆட்சியை கொடுத்தான், உல் ஹிக்மத்த ஞானத்தை கொடுத்தான், அல்லமஹு மிம்மா யஷா, அவன் நாடியதை எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் என்று இங்கதான் தாவூது நபியுடைய வரலாறு வருது. இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, தாவூது நபி ஒரு சாதாரண ஒரு படை வீரரா இருந்திருக்கிறார். அதாவது மூசா நபிக்கு பிந்தி வந்த இஸ்ரவேல் சமுதாயம், அந்த சமுதாயத்துக்கு ஒரு நபி, அந்த நபி இருக்கும்போது இன்னொருத்தர் ஆட்சியாளர் நியமிக்கிறான். அந்த ஆட்சியாளர் கீழே நின்று போர் செய்யறாங்க. போர் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த நபி யாருன்னு, தாவூது நபி யாருன்னு கேட்டா ஒரு சாதாரண ஒரு ஆள், சாதாரண ஒரு ஆளா இருக்காரு. அந்த போர்ல ஒரு பயங்கரமான வீர தீர செயல்களை புரிந்த பிறகு அவரே அந்த ஜாலூத்துங்கிறவனை களத்துல கொன்ற பிறகு அவர் அந்த தகுதியான ஆள் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் ஆட்சி வந்தார். இந்த தாலூத்துக்கு பிறகு இறந்து போன பிறகோ அல்லது கொல்லப்பட்ட பிறகோ அல்லது இவருடைய வீரத்தை பார்த்துட்டு அவரை கூட ஒப்படைச்சோம். எப்படி வந்தார்னா சொல்லப்படல. ஆனா இந்த போருக்கு பிறகு தாவூது வந்து மன்னராகிவிட்டார். ஒரு சாதாரண படை வீரராக இருந்த தாவூது வந்து மன்னராக ஆகிவிட்டார்னா எப்படி ஆனார்னு கேட்டா, ஒரு விரட்டப்பட்ட ஒரு சமுதாயத்தில் ஒரு சாதாரண படை வீரராக இருந்த ஒருத்தர், விரட்டப்பட்ட சமுதாயம் ஒரு கொடியவனால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு, அது ஒரு சாதாரண ஒரு படை வீரராக இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நாட்டின ஒரு பரட்டி விட்டுருவோம், ஒரு செகண்ட் தான், அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் அவர் கையில ஆட்சியை கொடுத்துட்டான் என்பதுதான் தாவூது நபியுடைய வரலாற்றுடைய ஒரு துவக்கமா நமக்கு கிடைக்கிறது. அவருடைய சிறுபிராயம் நமக்கு தெரியல, அவர் எங்க பிறந்தார்னு தெரியல, அவருடைய தகப்பனார் பேர் நமக்கு தெரியாது, சும்மா கிஸ்ஸாவுல எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க அம்மா பேர் நமக்கு தெரியாது, தாவூது நபியுடைய மனைவி பேர் நமக்கு தெரியாது, சிறு வயசுல என்ன பண்ணார் நமக்கு தெரியாது, ஒண்ணுமே நமக்கு தெரியல. அவர் திடீர்னு எங்க வர்றாருன்னா ஒரு சோல்ஜரா வீரரா வர்றாரு, ஒரு ராணுவ வீரராகத்தான் நமக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிமுகம் கிடைக்கிறது. வரலாற்று ஆதாரப்பூர்வமான வரலாற்று ரீதியாக ஒரு ராணுவ வீரராகத்தான் உலகத்துக்கு முதல்ல அவர் வந்து தெரிய வருகிறார், நமக்கு தெரிய வருகிறார்.
அவர் வாழ்ந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு வேண்டால் அவர் மற்றபடி சின்ன பிள்ளைகளை தெரிஞ்சிருக்கலாம். நமக்கு எப்படி தெரிய வர்றாருன்னு கேட்டா ஒரு ராணுவத்தில் சாதாரண வீரரா இருக்காரு. இதுல நமக்கு 2-3 மேட்டர் இருக்கிறது. அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னா விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு சமுதாயம், வீடு வாசல்லாம் இழந்து நாடுகள் எல்லாம் பறி கொடுத்துட்டு புள்ள குட்டிகள் எல்லாம் விட்டுவிட்டு உடுத்தின வேட்டியும் ஆட்கள் வெளியேறி இருக்கிறாங்க. நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் நாடினான்னு சொன்னா ஒரு செகண்ட்ல பரட்டி விட்டு இவங்க தலைமையில் அவங்கள போய் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு என்னஞ்சிருவான் அல்லாஹ் ஆக்கிடுவான். இன்னைக்கு ஆணவ வெறி பிடிச்சு அலையக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் கூட இதுல பாடம் இருக்கிறது. இவர்களை போல ஆட்டம் போட்டவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இதுக்கு அதிகமா ஆட்டம் போட்டவர்கள் வரலாற்றில் இருந்த இடம் தெரியாம போய்விட்டார்கள். அதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த காலச்சக்கரத்தை எல்லாம் மாத்தி மாறி சொல்ல செய்வான். மேல போனோம்னு மேல நினைச்சுக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு எண்டு. அல்லாஹ் எண்டு வச்சான்னு சொன்னா அது பெரிய பெரிய படைகள் அனுப்ப மாட்டான். ஒரு சின்ன ஒரு அற்பமான விஷயங்கள் அல்லாஹ் பரட்டி விட நினைச்சிட்டான்னு சொன்னா அற்பமான ஒரு பனி புயல் அனுப்பினால கதை முடிஞ்சு போயிடும். ஒரு பாலைவனத்துல கடுமையான சூறாவளி காற்றை அனுப்பிவிட்டா கூட கதை முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். ஒரு விஷக்கிருமி அவங்களுக்குள்ள அனுப்பிவிட்டா கூட கதை முடிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி இந்த பீரங்கிகளோ ராணுவமோ ஏவுகணை டொமஹாக்கெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். புஷ்னாக்கி விட்டுருவான் அல்ல. அதனால இதெல்லாம் ஆட்டம் அதுதான் அல்ல. அது சொல்லும் போது என்ன சொல்றான்னு கேட்டா ஒவ்வாஹு யூத்தி முல்கஹு மய்யஷா, நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்குவான். அவன் நாடு நேரத்தை ஒதுக்கி கொடுத்துட்டு போயிருவான். இவர் சோல்ஜரா போய் சாதாரண ஒரு வீரரா இருந்தவர் ஆட்சிக்கு வருவார்னு யாராவது எதிர்பார்த்தோமா? அல்லாஹ் கொடுத்தான லேசு மாசான ஆட்சி கிடையாதுங்க. ஆட்சின்னா அவர் ஆட்சி தான் ஆட்சி. அப்படியான ஆட்சி அவருக்கு ஒரு பிள்ளைக்கும் கொடுத்த ஆட்சி இருக்குது. அவருக்கு அவருடைய மகன் சுலைமானுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆட்சி இருக்கு பாருங்க. உலகத்துல எவனுக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை அல்லாஹ் கொடுத்தவர்கள் தன்னடக்கம் மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எந்த ஒரு நெருக்கடியான துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ்விடத்துல முறையிட்டு அல்லாஹ்வுடைய உதவியை நாடினால் அல்லாஹ் ஒரு செகண்ட் நேரம் அவனுக்கு தேவை. அவன் ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம சில விஷயங்கள் அவசரப்படுவோம். நம்ம சில விஷயங்கள் போய் நடந்தா தேவையா, நாளைக்கே நடந்தா தேவையா நம்ம நினைக்குவோம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல ரொம்ப நிதானம், ரொம்ப நிதானமானவன். அல்லாஹ் நம்மள மாதிரிலாம் அவசரப்பட மாட்டான். சட்டு போட்டுக்கிற காரியமே ஒன்று கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த காபாவுல தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு கழுத்துல வைக்கிறாங்க, கைகூட்டி சிரிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எந்திரிக்க முடியல, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப கடைசி என்ன பண்ணாங்க? யாரையும் திட்டல பேசல, அல்லாஹ்விடத்துல முறையிட்டாங்க. யா அல்லாஹ், இவர்களை உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன். அபூஜஹில, இந்த உத்பாவை, ஷைபாவை அல்லாஹும் அலைக்க பி குரைஷ், இந்த குரைஷ்களை உன் கையில ஒப்படைச்சிட்டேன். நான் ஒண்ணும் நீங்க பண்ணல, நீ பாத்துக்க அப்படிங்கிறாங்க. இது எப்ப நடக்குது? இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் நடக்குது. மக்காவுல இருக்கிற ஆரம்ப காலத்தில் நடக்குது. இவர்களை நீ பாத்துக்கன்னு சொன்னாங்களே, நாளைக்கு பார்க்கல, நாளை கழிச்சு பார்க்கல, அடுத்த வருஷம் அல்லாஹ் பார்க்கல, அதுக்கு அடுத்த வருஷமும் பார்க்கல, அதுக்கு அடுத்த வருஷமும் பார்க்கல. அவங்க கைதான் ஓங்கிட்டு இருக்குது, அவங்க கைதான் ஓங்கிட்டு இருக்கு. மேலும் ஓங்குது, மேலும் ஓங்குது, மேலும் ஓங்குது. எந்த அளவுக்கு ஓங்குதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டு விரட்டுற அளவுக்கு ஓங்குது. அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஊரை விட்டு பயந்து ஓடுகிற அளவுக்கு, சொந்த நாட்டில் இருக்க முடியாமல் பயந்து எங்கிட்டாவது ஒரு தப்பிச்சா போதும் ஓடுற அளவுக்கு அவர்களுடைய கை ஓங்குகிறது. எவ்வளவு காலம் ஓங்குகிறது? 10 வருஷ காலம் ஓங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சம்பவம் ஆரம்ப கட்டத்தில் நடந்த சம்பவம். அப்ப ஆரம்ப வருஷம் வைத்துக் கொண்டால் கூட ஹிஜ்ரத் போற வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷ காலமும் அவங்க கை ஓங்கத்தான் செய்யுது. அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. இத்தனைக்கு இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, யாருடைய பெயரை எல்லாம் குறிப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவா இவர்களை நீ பார்த்துக்கொள் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் பத்ர் போர்க்களத்திலே வேறற்ற மரங்களாக விழுந்ததை என் கண்களால் பார்த்தேன் அப்படிங்கிறார். பத்ர் போர்க்களத்துல, பத்ர் போர்க்களம்ங்கிறது ஹிஜ்ரத்துல முதல் வருஷம் நடக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட 11 வருஷம். அல்லாஹ்வுடைய தூதர் அட்டாக் பண்ணவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சுட்டாங்களோ அவங்கள கணக்கு தீர்ப்பதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட டைம் 10 வருஷம்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு அடிக்கிறான், இன்னும் ஏற விடுவான், அல்ல இன்னும் திமிர் அதிகமாகணும். நசுக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய வேலை என்னன்னு கேட்டா சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை நாம் விட்டு பிடிப்போம். அல்லாஹ்வுடைய வேலையே அதுதான். மீன் பிடிக்கிறான்ல, மீன் பிடிக்க தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறான் பாருங்க. அவன் என்ன செய்வான்? தூண்டில்ல அந்த மண்புழுவை மாட்டி அல்லது நவீனமா கிடைக்கக்கூடிய இறைய தீனியை மாட்டி தூண்டில போடுவான். மேல ஒரு மிதப்பு கட்டை ஒண்ணு மிதக்கும். அந்த கட்டையை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். மீன் மாட்டினா கட்டை இழுக்கும். மிதக்கிறதுக்கு ஒரு கட்டை ஒண்ணு இருக்கு, அந்த அதுக்கு மிதந்துகிட்டு இருக்கும், கீழே தூங்கிட்டு இருக்கும். மீன் பிடிச்ச ஆளுகளுக்கு தெரியும், அந்த தூண்டில போய் சின்ன பிள்ளைங்க கிராமத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும். அப்ப மிதப்பை இழுத்த உடனே என்ன செய்வான்? உடனே வெட்ட மாட்டான், தூண்டி போடுறான், இன்னும் கொஞ்சம் விடுவான், இன்னும் கொஞ்சம் லூஸ் விடுவான். அது எவ்வளவுக்கு இழுக்குதோ அவ்வளவுக்கு அப்படியே விடுவான்.
அப்பதான் அந்த தூண்டில் போய் கரெக்டா உள்ள போய் மாட்டி வசமா உணவு கிடைக்குதுன்னு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யும், அந்த மீன் வசமா உள்ள சிக்கணும்னு ஒரு வெட்டு வெட்டினான்னு சொன்னா முடிஞ்சு வச்சுக்காது. இதான் விட்டு பிடிக்கிறது. அல்லாஹ் என்ன செய்வான், விடுவான். இன்னும் கொஞ்சம் போ, இந்த குட்டி இந்த போ, இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ. அந்த வேலைகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அக்கிரமம் ரொம்ப நாளைக்கு நிக்காது, ரொம்ப நாளைக்கு நிக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதை விட கொடியவர்கள்லாம் இப்ராஹிம் நபி சந்திச்சாங்க. அதுக்கு மேல கொடியவனை மூசா நபி அவர்கள் சந்திச்சாங்க. எங்க அவங்க எல்லாம் எங்க, எல்லாம் ஒரு டைம் வச்சு கொடுப்பான், சிலதை வந்து கொடுப்பான். அதை என்னை மிஞ்சின ஆளில கடவுளை நான் தான் சொன்னவனே தூக்கி போட்டாலும் ஒண்ணுமில்லாகி ஆகிட்டான். அதனால இதெல்லாம் வந்து இந்த தாவூது நபியுடைய வரலாற்றில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இதே மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் மாத்திரம் இறையச்சம் உடையவர்களாக அல்லாஹ்வின் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து அப்படி பிளேட்டை மாத்தி திருப்பி போடுவதற்கு ரொம்ப நாள் ஆகாது. இதை நம்ம வழங்கிக் கொள்ளணும். அடுத்தது என்ன வழங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த தாவூது நபியுடைய வரலாற்றிலே கிடைக்கிற இன்னொரு சம்பவம், போர் யுத்தம் இதெல்லாம் செய்வதற்கு வந்து ஒரு கவர்மெண்ட் அமைக்கணும். அரசாங்கம் இல்லாமல் யுத்தம் செய்ய முடியாது. ஒரு நபி இருக்கிறாரு, விரட்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, போர் செய்வதற்குரிய நியாயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கிறது, ஊரை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறாங்க. உடனே அவங்க யுத்தம் செய்யல, நபி தலைமையில் கூட யுத்தம் செய்யல. எங்களுக்கு ஒரு மன்னரை நியமிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு அல்லாஹ் ஒரு மன்னரை நியமிக்கிறான். மன்னர் நியமிக்கப்பட்டு தான் போரே அல்லாஹ் என்ன செய்யறான், கடமையாக்குறான். அதுக்கு பிறகுதான் அவங்க யுத்தம் செய்ய போறாங்க. அந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன செய்யணும், இந்த தாவூது நபி வரலாற்றில இருந்து தெரிந்து கொள்ளணும். இது 2:246 இருந்து 2:251 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு கேட்டா, தாவூது நபி அவர்களுக்கு வந்து அவர்களுடைய வரலாற்றில் கிடைக்கக்கூடிய செய்தி என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் ஜபூர் நம்ம எல்லாம் வழங்கி வச்சிருக்கோம்ல, அது உண்மை, அது ஆதாரபூர்வமான செய்தியை தான் நம்ம நம்புகிறோம். அதுல என்ன மிஸ்டேக் பண்றோம்னு கேட்டா, நாளே நாள் தான் வேதம் நினைக்கிறோம், அதுதான் தப்பு பண்றோம். நாலு அல்லாம நிறைய வேதங்கள் இருக்கிறது. நாளுக்கு தான் அல்லாஹ் பேர் சொல்லி இருக்கிறானே தவிர மீதி வேதங்களுக்கு பேர் சொல்லப்படவில்லை. ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வந்து வேதத்தை கொடுத்திருக்கிறான். அந்த வகையில தாவூது நபி அவர்களுக்கு வேதத்தை ஜபூரை கொடுத்தோம் என்று 4வது அத்தியாயம் 163வது வசனத்துல ஆத்தைனா தாவூத ஜபூரா, தாவூதுக்கு ஜபூரை நாம் வழங்கினோம். குர்ஆன்ல தெளிவாகவே அந்த வாசகங்கள் இருக்கிறது. அதே மாதிரி 17வது அத்தியாயம் 55வது வசனத்திலையும் அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உலகது பல்லல்னா பவர் நபியின் அலா பாலின், சில நபிமார்களை விட நாம் சிறப்பித்திருக்கிறோம். ஆத்தைனா தாவூது ஜபூரா, தாவூதுக்கு ஜபூரை கொடுத்தோம். 2 இடத்துல வருகிறது, 17:55லையும் 4:163லையும் இது வருகிறது. அது போக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கிடைக்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, தாவூது நபிக்கு நல்ல ஒரு அறிவாற்றல். தாவூது நபியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விவர ஞானம், விஷய ஞானங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக திருமறை குர்ஆன் 2-3 இடங்கள்ல அவரை பாராட்டுகிறது. அதுல ஒரு இடம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 2:251 சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான், கத்தல தாவூது ஜாலூத், தாவூது வந்து ஜாலூத்தை கொன்றார். ஆத்தாஹுல்லாஹுல் முல்க வல் ஹிக்மத வ அல்லமஹு மிம்மா யஷா, அவருக்கு அல்லாஹ் வந்து ஆட்சியையும் ஞானத்தையும் கொடுத்தான், அவன் நாடியதை எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்வதன் மூலமாக தாவூது நபிக்கு ஒரு பெரிய ஒரு நாட்டையை நிர்வகிக்கிற அளவுக்கு, ஒரு படை நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய திறமை அவருக்கு இருந்தது. திறமையான ஒரு ஆட்சியாளராக அவர் இருந்தார். சும்மா கிப்டா வந்து ஒரு ஒண்ணு ஏப்பசாப்பமாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்சியாளர் அவர் இருக்கல, நல்ல விவரமுடைய ஆட்சியாளராக இருந்தாரு அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி 27:15 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உலகத ஆத்தைனா தாவூத ஒ சுலைமான இல்மன், தாவூதுக்கும் சுலைமானுக்கும் இல்மை கொடுத்தோம், கல்வியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மற்ற நபிமார்களுக்கு எல்லாம் வேதம் ஞானம் அந்த மார்க்க சம்பந்தமான மேட்டர் மட்டும் தான் சொல்லுவான். தாவூது நபிக்கு சுலைமான் நபிக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு கல்வியை, இல்முங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்களுக்கு கல்வியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் வந்து சிலாகித்து சொல்லுகிறான். அதை அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வகாலா தாவூதும் சுலைமானும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபல்லலனா அலா கஸீரி மின் இபாதிஹில் முஃமினீன், அவனுடைய மூமினான மற்ற அடியார்களை விட எங்களை சிறப்பித்திருக்கிறான அவனுக்கே எல்லா புகழும் என்று 2 பேரும் சொன்னார்கள் சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டிருச்சு. ரொம்ப அற்புதமான நிர்வாக திறமை, அந்த சிஸ்டமேட்டிக்கா எதையும் செய்யறது, அதுக்கெல்லாம் ஒரு அறிவு வேணும் இல்லையா? அந்த மாதிரியான அறிவு கொடுக்கப்பட்டதாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல 21:80 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லன் ஆத்தைனா ஹுக்மம் வ இல்மா, அனைவருக்கும் தாவூது சுலைமான் 2 பேருக்குமே ஹுக்ம் அதிகாரத்தையும் கொடுத்தோம், இல்மையும் கொடுத்தோம், அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தோம் என்று, கல்வியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் வந்து தாவூது நபியை பத்தி கிடைக்கக்கூடிய தகவல்கள். மற்ற அதிகமான கிடைக்கல அவங்கள பத்தி. தாவூது நபியை பத்தி கிடைக்கிறது என்னன்னு கேட்டா, அவர் ஒரு படை வீரராக இருந்து ஆட்சியாளர் ஆனது கிடைக்கிறது.
ஜபூர்ங்கிற வேலை அவருக்கு கொடுத்தது கிடைக்கிறது. நல்ல அறிவாற்றல் இறைவனால் வழங்கப்பட்டிருந்தது என்ற விவரம் அவரை பற்றி கிடைக்கிறது. அவரை பற்றி அதிகமாக கிடைக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா 2180 அதாவது அந்த காலத்துல போர் செய்வாங்க இல்லையா, போர் எல்லாம் வந்து இப்ப உள்ள மாதிரி கிடையாது. அப்போ எல்லாம் போர் கத்தி, அருவாள், ஈட்டி, வேலு, சூழாயுதம் இதுகள் தான் அன்னைக்கு வந்து ஆயுதங்கள். இந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, வெடிபொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் மனிதன் வந்து கிட்டத்தில் நின்று இல்லாம தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கலை வந்துருச்சு. இல்லன்னா நேருக்கு நேரம் தான் நின்று என்ன செய்யணும், அட்டாக் பண்ணணும். அதிகபட்சமா ஒரு கையெறி தூரத்துல ஒருத்தனை வந்து அட்டாக் பண்ணலாம். அதிகபட்ச மனிதன் கண்டுபிடிச்ச வேகம் வில்லு தான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தான். அதிகமா தூரத்துல ஒருத்தன் நம்ம மேல காயப்படாம அடிக்கிறதா இருந்தா வில்ல வச்சு அடிக்கலாம், நம்ம இங்க இருந்து அங்க அடிக்கலாம்னு சொல்லி வச்சிருந்தான். இதான் இவன் கண்டுபிடிச்சதுல கூடுதலா இருந்தது. அந்த மாதிரியான காலங்கள்ல ஈட்டி குத்திராம வாள் குத்திராம இருக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தாவூத் நபி எப்படி ஜெயிச்சாருங்கிற பாருங்க. அவர் ஒரு சோல்ஜரா இருந்த ஒருத்தர் வந்து அதை கைப்பற்றி நீண்ட காலம் அவர் தானும் ஆட்சி நடத்தி, தான் ஆட்சி நடத்துறது மட்டும் இல்லாம அவருடைய மகனும் ஆட்சியாளராக நீடிக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னா என்ன மேற்று. இதைத்தான் இந்த சமுதாயங்கள் இந்த அரபு நாட்டில் வந்த சொங்கிகள் வந்து கண்டுக்கல. அதனால எல்லாம் அடி வாங்கி சாவுறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த காலத்துல வந்து அதாவது கவச உடை இருக்கு பாருங்க, அதான் பெரிய விஷயம். கவசம் இரும்புனால அந்த சட்டையை போட்டுக்கிறது. கவச உடைனா இரும்பு சட்டை. இரும்பு சட்டைன்னு சொன்னா அது இயங்குவதற்கு தடையா இருக்கக்கூடாது. சும்மா இரும்பையும் சுத்திக்கிறது அல்ல. இரும்புங்கிறது இரும்பா இருக்கணும். அது வந்து மடக்கும் போது மடக்க முடியும், நீட்டும் போது நீட்டும், அப்பதான் இயங்க முடியும். ஏறக்குறைய சங்கிலிகள் மாதிரி, அந்த சங்கிலி மாதிரி வளையக்கூடிய அளவுல வந்து அது மாதிரி தயாரிக்கிறது. அது வந்து என்ன செய்யும் கேட்டா அருவா வெட்டெல்லாம் தாங்கும். ஈட்டி வந்து மேல பட்டா கூட நம்ம மேல அந்த அந்த அதை கிழிச்சுக்கிட்டு உள்ளக்க வராது. வாழ்நாள வெட்டினா கூட அந்த அடிதான் வலிக்குமே தவிர வால் இறங்காது. ரூம காயம் ஏற்படுமே தவிர வால் வந்து வெட்டிக்கிட்டு உள்ள இறங்காது. அன்னைக்கு உள்ள காலத்துல வந்து தாவூத் நபிக்கு என்னத்தை நம்ம கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னா அவர் தான் முதல்ல இதை கண்டுபிடிக்கிறார். கவச உடையை அல்லம்னாஹு ஸனாஅத லபூஸின் லக்கும் லிதுஹ்ஸினக்கும் மின் பாஸிக்கும், யுத்தங்களில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். கவசம் செய்வதை கற்றுக் கொடுத்தோம். கவசம் எப்படி தயாரிப்பது என்பதை, இரும்பு கவசத்தை அன்னைக்கு அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்தான். இரும்பு கவசம் தயாரிக்கிற எதுக்கு இரும்பு கவசத்தை அல்லாஹ் தயாரிக்க கொடுக்கணும்? எதிரிகள் தேர்ந்து வரக்கூடிய தாக்குதல்களை சமாளிக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க, கத்துக்க, அதுக்கு உன்னை தயார் பண்ணிக்க. அசைக்க எல்லையில் 2 தலைமுறைக்கு வர அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை ரொம்ப காலத்துக்கு அசைக்க முடியாம இருந்துச்சு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? தாவூத் நபி அவர்கள் உருவாக்கி வச்சுட்டு போன அந்த விஷயம் தான். அது வந்த பிறகு கேடயத்தை வச்சு மட்டும் தான் அந்த காலத்துல தப்பிச்சுக்கிட்டு இருந்தான். கேடயம்னா ஒரு கையில தட்டு மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு கையில வாள், ஒரு கையில கேடயம். வாளை கொண்டு தாக்குறது, கேடயத்தை கொண்டு தடுக்கிறது. கேடயம்னா ஒரு சட்டி மாதிரி இருக்கும், ஒரு பெரிய சகன் சோறு போடுற பிளேட் மாதிரி கைப்பிடி இருக்கும்லங்க, இதான் கேடயம் தான் வச்சுக்கிட்டு இருந்தான். இவர் தான் அதை உடைச்சாரு. 2 கை கேடயத்தை வச்சுக்கிட்டு எப்படி வீக்கா இருக்கும், சரியா வராது. இதுல என்ன செய்யலாம்? கவசத்தை போட்டு தைரியமா நிக்கலாம். மேல குத்தினாலும் ஒண்ணு செய்ய முடியாது. அந்த மாதிரி தலை வரைக்கும் போடக்கூடிய தொப்பி எல்லாம் கூட அது மாதிரி தயாரிப்பாங்க. அப்ப இதை வந்து 21வது அத்தியாயம் 80 எல்லாம் சொல்லிட்டு ஹல் அன்தும் ஷாக்கிரூன், இதுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களான்னு வேற எல்லாம் கேட்கறான். இதெல்லாம் ஒரு ஒரு ஆட்சியாளர்கள் வந்து இதுல எல்லாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆட்சின்னு சொன்னா உட்கார்ந்து வரி போடுவதும் பெட்ரோலை வச்சு சம்பாதிக்கிறது மட்டுமல்ல. ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் தங்களை காத்து, யுத்தங்களில் இருந்து தங்களை காத்துக் கொள்வதற்குரிய அத்தனை ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்ய வேண்டும். அதுதான் இவர்களை துஹ்ஸினக்கும் பாசிக்கும், உங்கள் யுத்தங்களில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளக்கூடிய அந்த கவச உடைகளை தயாரிக்கும் கலையை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். அந்த நாலேஜ் அவருக்கு இருந்திருக்கு. தாவூத் நபி அவர்களுக்கு இந்த அறிவுங்கிறமே வெறும் நுபுவத் அறிவு இல்ல, பயான் பண்ற அறிவு இல்ல, மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்ற அறிவு மட்டும் இல்ல, அதை விட எக்ஸ்ட்ராவா சமுதாயத்தை பாதுகாக்கிற அறிவு, நாட்டை பாதுகாக்கிற அறிவு, தூர நோக்கோட நாட்டை கொண்டு நிப்பாற்ற அறிவெல்லாம் அவருக்கு இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இது 2180 இருக்குதா, 34:10 அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அலன்னாலஹுல் ஹதீத், இரும்பை அவருக்கு நாம் மென்மையாக்கி விட்டோம். இரும்பை வந்து ரொம்ப லேசாக்கி விட்டோம்ங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இரும்புங்கிறது வந்து உருக்க முடியாத ஒன்று, ரொம்ப கஷ்டம் என்று இருந்ததை மாற்றி இவர் கையில இரும்பு விளையாடும். இவர் வந்து அதுக்கான கையை கொண்டு இப்படிலாம் சொல்லுவாங்க, கதை அது. இரும்பை அவருக்கு லேசாகி கொடுத்தோம்னு சொன்னா இரும்பை வந்து என்ன வேண்டாலும் அவர் செய்வார். அந்த நாலேஜ் எல்லாம் கொடுத்துருக்கான். இரும்பை உருக்கி கத்தியாவும் தயாரிப்பாரு, சட்டையாவும் தயாரிப்பாரு, தொப்பியாவும் தயாரிக்குவாரு, இரும்பு சிம்மாசனமும் ஆக்குவாரு. இரும்புல இருந்து என்ன வேண்டாலும் செய்வார். ஒரு துணிகளை என்னென்ன செய்வோம்
துணிங்கிற லேசா இருக்குல்ல, லேசுனா அர்த்தம் விரிக்கலாம், மடக்கலாம், சுருட்டலாம் என்ற அளவுக்கு இதுல என்ன வேண்டாலும் செய்ய முடிகிற மாதிரி அவருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டா, இரும்பை மென்மையாக்கி கொடுத்தோம். அலன்னாலகுல் ஹதீத், இரும்பை அவருக்கு மென்மையாக கொடுத்தோம். அதையும் சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்க வந்து அந்த இரும்பை கொண்டு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தேங்கிறான். கவச உடைகளையும் யுத்தத்தில் செய்யக்கூடிய நீங்கள் தயாரித்துக் கொள்வதற்காக வேண்டி நீங்கள் அதை வந்து நீங்க அவருக்கு நம்ம லேசாய் கொடுத்தோம் என்று சொல்லி 34வது அத்தியாயம் 10-11 இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப தாவூத் நபி அவர்கள் தான் இந்த இரும்புல வந்து காத்து கொள்ளக்கூடிய சமாச்சாரங்களை எல்லாம் உண்டாக்குறாரு. இரும்புல இருந்து கவசம், அது இது என்னென்ன இரும்புகள்ல இருந்து செய்ய முடியுமோ. அன்னைக்கு இரும்பு தானுங்க, கற்காலத்திலிருந்து அடுத்து வந்து இரும்பு காலத்து தான் மனுஷன் வர்றான். அதுக்கு முன்னாடி கற்காலம், எல்லாமே கல். அவனுக்கு 1000 கல்லு, கத்தியும் கல்லு தான், எல்லாமே கல். அதனால கல்லை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணனாலதான் கற்காலம்னு சொல்றாங்க. கற்கால மனிதர்கள்ங்கிறமே எல்லாமே கல்லு தான். கத்தி கூட கல்லாம் செஞ்சு வச்சிருப்பான். அவனுக்கு இந்த இரும்பை மென்மையாக்குறது, அதனால கற்காலம்னு சொல்றான். இந்த இரும்பை உருக்குற கலை பின்னாடி வந்த காரணத்தினாலதான் அவங்களுக்கு தெரியல. தாவூத் நபிக்கு முந்தி வந்த ஆட்களுக்கு என்ன தெரியல, இரும்புங்கிறத ஒண்ணு இப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு தெரியாது. அவன் என்ன பண்ணிக்கிட்டான், அவன் உண்டாக்குன ஆயுதங்கள் கூட கல்லு தான். கல்லுல தான் கத்தி, கல்லுல தான் எல்லாம் கோழி இருக்கிறது, ஆடை இருக்கிறது, மனுஷனை கொள்றது எல்லாத்துக்குமே கல்லு தான். அது கல்ல தான் கூர்மையாக்கி வச்சிருப்பான். அப்ப இந்த கற்காலம் வந்து இங்கதான் மாறுது. இவர் காலத்துலதான் கற்காலத்துல இருந்து இரும்பு காலத்துக்கு மாறுது. இரும்புலயே சாமான்கள் செய்யற அளவுக்கு அதை உருக்குற விஷயத்தை எல்லாம் கத்துக் கொடுத்துருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, இரும்ப வந்து உருக்கி நம்ம அதை வேற மாதிரி என்ன வேணாலும் செய்யலாம், வார்த்தெடுக்கலாம் என்பதை அவருக்கு கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறானா. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த ஒரு சிறப்பு. இது எதுக்கு அல்லாஹ் சொல்றான், இது சொல்லிவிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, அதை வந்து நீங்க நன்றி செலுத்துங்க சேர்த்து சொல்றான். இதெல்லாம் செஞ்சு இருக்கணும். அல்லாஹ் ஏறுக்குமாறு அள்ளி கொடுத்திருக்கிறான் வசதி வாய்ப்புகளை. தங்களை காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சிருக்கிறாங்களா? ஒரு இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் தங்களை காத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்யணுமோ சொகுசா இருக்க படிச்சு வச்சுக்கிறாங்க. நல்லா சொகுசா இருக்கணும், கார்ல பவனி வரணும், ஏசில உட்கார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தவிர காத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரி மேல இருந்து பொட்டு போட்டா தூக்கி சட்டுன்னு அடிக்கிறதுக்காக இருக்கணும்ல. அதுக்குரிய ஆற்றல், அறிவு, காசு எல்லாமே இருக்குது. அதை வந்து பயன்படுத்தாத அக்கறையே இல்லை, பத்தி நாட்டமே இல்லை. இப்படி அடிமையாக காலமெல்லாம் இருந்துட்டு போயிருவோம் என்று நினைக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு ஒரு தென்கொரி வடகொரியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கூட அவர்களுக்கு இல்லை. அதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. அது போக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி கிடைக்கக்கூடிய இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் 38:17 சொல்றான், வஸ்பிர் அலாமா யகூலுன், அவர்கள் சொல்வதை பொறுத்துக் கொள்வீராக. அவங்க என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகத்துக்கு எல்லாம் சொல்றோம். அவங்க பத்தி விமர்சிக்கிறாங்க, விமர்சிட்டு போறாங்க. பொறுமையை கடைபிடிப்பீராக. ஒதுக்குற அபுதனா தாவூத், நமது அடியார் தாவூதை நினைவு கூறுவீராக. ஜல் ஐதி, வலிமை மிக்க தாவூத், அவரை நினைவு கூறுவீராக. இன்னஹு அவ்வாப், அவர் இறைவன் பக்கம் திரும்பக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி 38:17 சொல்றான் அல்லாஹ். தாவூத் நபி அவர்கள் உங்களை மாதிரி தான் இருந்தாங்க, வலிமையெல்லாம் இருந்துச்சு அவருக்கு. ஊரை விட்டு விரட்டப்பட்டார். அதோட மேட்ச் பண்ணீங்க. தாவூத் நபி எதுக்கு இந்த இடத்துல எல்லாம் ஞாபகப்படுத்துறான்னு கேட்டா, அவரும் அந்த விரட்டப்பட்ட சமுதாயத்தில் ஒருவராக இருந்தார். விரட்டப்பட்டாரு, நாட்டை விட்டு விரட்டப்பட்டு ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்து அல்லாஹ் வந்து ஒரு கவர்மெண்ட் அமைச்சு பொண்ணு வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். அதனால வலிமை மிக்க தாவூதே பொறுமையை கையாண்டு இருக்கிறார். நீங்க எல்லாம் என்ன வலிமையா இருக்கிறீங்க? அவர் நல்ல ஆற்றல் மிக்கவராக இருந்தும் கூட அவருக்கு பல சோதனைகளை கொடுத்த பிறகுதான் நம்ம வந்து வெற்றியை கொடுத்தோம், பொறுமையா இருங்கிறதுக்காக வேண்டி சொல்லும் பொழுது அவரை வலிமை மிக்கவர் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் வந்து சேர்த்து போறான். நல்ல திடகாத்திரமா இருந்திருக்காரு. அதாவது ஒரு நபியா இருக்கக்கூடியவர் வந்து நம்ம ஆன்மீகம் அப்படி நினைக்கிறோம். ஆன்மீகம் அப்படி எப்படி பூனை மாதிரி நடக்கணும், ஒரு அப்படிதான் நினைக்கிறோமே தவிர ஒரு வீர தீரமா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறோம்ல. இவர் கிடையாது. தாவூத் நபியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான மூளையும் பயங்கரமான மூளை, உடல் அமைப்பு வச்சுக்கிட்டாலும் தல் ஐதிங்கிறான் அல்லாஹ். வலிமை பயங்கரமான ஆற்றல் உள்ளவராக இருந்தார் என்று அவருடைய ஆற்றலையும் அல்லாஹ் வந்து சிலாயித்து சொல்கிறான். அதே மாதிரி வந்து 38:20 அல்லாஹ் சொல்றான், சததுனா முல்கஹு, அவருடைய ஆட்சியை வலுப்படுத்தணும். இந்த மாதிரி தான் வலுவா இருக்காது. அன்னைக்கு உள்ளதுலயே இதை செஞ்சுட்டாங்க வலுவாயிருமாங்க. என்ன ஆயுதம் வந்தாலும் பூ மாதிரி மல்லிகை பூ மாதிரி கீழே விழுந்துகிட்டு இருக்கும்னு சொன்னா அவன் பாட்டுக்கு முன்னேறிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. எத்தனை ஆயிரம் பேர் வந்து வில்ல விடட்டும், அம்பு விடட்டும், ஆளை கொண்டு வரட்டும், நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அன்னைக்கு அதான் பெரிய ஆயுதம். அன்னைக்கு உள்ளது, அன்னைக்கு அந்த மெட்டீரியல் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அவருடைய ஆட்சி வந்து வலிமையாத்தான இருக்கு. சததுனா முல்கஹு, அவருடைய ஆட்சியை வந்து வலுப்படுத்தணும் என்று 38:20 வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தாவூத் நபியை பற்றி புகழ்ந்து பேசும்போது தாவூத் நபியுடைய சிறப்பு என்ன தெரியுமான்னு கேட்கும் பொழுது ஒரு அம்சத்தை சொல்லுவாங்க, ஒலா யஃபிர் இதா லாகா, களத்துக்கு வந்துட்டா ரிட்டர்ன் கிடையாது. அவருடைய வழக்கம் என்னன்னு நிறைய வேலையா இருந்துக்கான்னு அர்த்தம்.
யுத்தங்களை சந்திச்சிருக்காரு. அந்த மாதிரி நிறைய வலிமையான ஆட்சியை கொடுத்திருக்காங்கல்ல, அதுக்குதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலா யஃபிர் இதா லாகா, களத்தில் சந்தித்து விட்டால் பின்வாங்கி ஓடுதல் என்பது தாவூத் நபிட்ட கிடையாது. பெரிய பயங்கரமான வீரர் அவரு அப்படின்னு சொல்லி புகாரியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. புகாரி 1977, 1979, 3419 ஆகிய ஹதீசுகள்ல தாவூத் நபி பயங்கரமான வீரதீரமிக்க ஆளு, களத்துல பின்வாங்க மாட்டார் என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் தாவூத் நபியுடைய ஒரு சிறப்பு. இது போக தாவூத் நபியை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் உடல் ரீதியா ஒருத்தர் உள்ள ஆற்றல். இது போக ஒரு ஆன்மீக ரீதியா இறை தூதராகவும் இருக்கார் அவரு. இந்த மாதிரி ஒருத்தர் மன்னரா இருந்தவனும் இறை தூதர் நம்பிடுவானவன். அவர் தாவூத் நபியை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் ஆட்சியாளரை மட்டும் இருந்தார்னா இதுவே போதும், அவருக்கு இது போதும். எக்ஸ்ட்ரா அதோட என்னவா இருக்கிறார்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறார். எங்க எல்லாம் இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள்லாம் எடுத்து சொல்ல போகிறார். அப்ப அந்த மாதிரி சொல்ல போகும்போது இவரை இறை தூதர் நம்புறதுக்கு ரெக்கார்டு வேணுமே. இதெல்லாம் ஒரு மன்னருக்கு, ஒரு மனிதனுக்கு எல்லாருக்குமே கிடைக்குமே. இன்னைக்கு அல்லாஹ் இல்லைங்கிறவனுக்கு இது கிடைக்குமே. இந்த மாதிரி இரும்பு உருக்கக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு நபி என்பதற்குரிய அத்தாட்சியா ஆகாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்று எக்ஸ்ட்ரா வாதம் பண்ணாங்கன்னு சொன்னா யாரும் செய்ய முடியாத ஒன்று அவருக்கு இருந்தா தானே நம்புவாங்க. அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான், சிலதை கொடுத்திருந்தா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன கொடுத்திருந்தான்னு கேட்டா, அதாவது பறவைகளும் அவரோடு சேர்ந்து இசைக்கும் நல்லா சொல்லி காட்டுறான். பறவைகள் ஏன்னா தாவூத் நபிக்கு கொடுத்த வேதம் இருக்கு பாருங்க, ஜபூருங்கிறதும் அந்த தாவூத் நபியுடைய அந்த குரலும் அவ்வளவு ரெண்டும் மேட்சாக பொருந்தி போகுமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவருடைய அந்த குரலை அவ்வளவுக்கு பாராட்டுறாங்க. அபு மூசா அவர்கள் அபு மூசான்னு ஒரு சஹாபி அஷாரி, அவர் ரொம்ப அழகா இனிமையான குரல்ல குர்ஆன் ஓதுவார். அவர் ஓதுனார்னா அப்படி கேட்டுட்டு இருக்க முடியும். அப்படி 2-3 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்திருக்காங்க. அத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொல்லி கேட்பாங்க. அப்ப சொன்னாங்க, தாவூத் நபியுடைய அந்த இசை அல்லவா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபு மூசாவை பாராட்டுறாங்க. அந்த தாவூத் நபி ஓதுனா தான் இப்படி அவ்வளவு இனிமையாக காதல் அப்படியே தேன் பாயிற மாதிரி இருக்குவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தாவூத் நபியுடைய அந்த குரலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதமும் இருக்கும். அதுதான் தாவூத் நபி வேதத்தை யூத கிறிஸ்தவர்கள் சங்கீதம்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடுல எடுத்தீங்கன்னா தாவூத் நபியுடைய வேதத்துக்கு என்ன பேர் போட்டிருப்பாங்க, சங்கீதம்னே பேர். அவருடைய வேதம் கவிதை வடிவத்தில் வேற இருக்கும், அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதம். அப்ப அந்த மாதிரியான ஒரு சங்கீதம் இருந்ததாக மற்ற வேதக்காரர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அந்த மாதிரி ஒண்ணு இருந்ததா சொல்றாங்க. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மலைகளும் பறவைகளும் கூட, அது ஒரு இலக்கியமா கூட எடுத்துக்கொள்ளலாம். மலைகளும் பறவைகளும் கூட அவரோடு சேர்ந்து அல்லாஹ்வை துதித்தன அப்படின்னு சொல்றான். உலகத ஆத்தீனா தாவூத மின்னா ஃபதுலன், நம் புறத்திலிருந்து தாவூதுக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருந்தோம். எப்படி சிறப்பு? யா ஜிபாலு அவ்விமி மாஹு, மலைகளே அவரோடு சேர்ந்து துதியுங்கள், ஒத்தயிர் பறவைகளே அவரோடு சேர்ந்து துதியுங்கள் என்று அவருக்கு நம்ம சிறப்பு கொடுத்திருந்தோம். அப்ப மலைகளும் பறவைகளும் கூட, மலைகள் துதிக்குதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, மலைகள் பொதுவா எதிரொலிக்கும். மலைகளுக்கு நின்று நீங்க சத்தம் போட்டீங்கன்னா அப்படி போயிட்டு அப்படியே அது சத்தம் அப்படியே திரும்பி வரும். அந்த மாதிரியான ஒரு அம்சமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அற்புதமாக அந்த மலைகள் ஏதோ ஒன்று நல்லா செஞ்சிருக்கவும் செய்யலாம், இறை தூதர் என்பதற்காக வேண்டி. பறவைகளும் அவரோடு சேர்ந்து துதித்தன என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா மற்ற மனிதர்களுக்கு கொடுக்காத ஒரு சிறப்பு தகுதி தாவூத் நபிக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம என்ன செய்யணும், இதுல இருந்து விளங்கிக்கிறோம். இது அவருடைய ஒரு தனிச்சிறப்பா எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், 21வது அத்தியாயம் 79-80 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வசக்கர்னா மஅ தாவூதல் ஜிபால யுஸப்பிஹன, தாவூதோடு மலைகளையும் அவருக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். யுஸப்பிஹன, அவைகளும் துதித்தன. ஒத்தைர, பறவைகளையும் நாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். வகுன்னா ஃபாயிலீன், நாம் இதை செய்யக்கூடியவர்கள், தனியாக நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. இது எப்படி செய்ய முடியும் நீங்க நினைப்பீங்கல்ல, அதுக்காக எல்லா சொன்ன நமக்கு முடியும், நீ ஓனில இருந்து நினைச்சிட்டு போனி, எனக்கு இது முடியும் அப்படின்னு சொல்வதில் இருந்து இது இலக்கியமா சொல்லப்படலன்னு வழங்குது. நெசமாகவே மலைகளும் பறவைகளும் கூட அவரோடு சேர்ந்து துதித்தன. இது எதுக்கு அப்படி அல்லாஹ் செஞ்சு காட்டுறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ப்ரூஃப். அல்லாஹ்வுடைய தூதருங்க இல்லப்பா, இங்க பாரு நான் சொல்றது மலையும் சொல்லும் பாரு, நான் சொல்ற மாதிரி அந்த பறவையும் சொல்லும் பாரு. அப்ப ப்ரூஃப் மூஜிசா. நபிமார்களுக்கு அற்புதம் கொடுத்தாகணும் இல்லையா? அற்புதம் இல்லாம ஒரு நபியும் அல்லாஹ் அனுப்பவே இல்லை.
அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்னு ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி அந்த வேதம் தொடர்பான ஒரு அற்புதத்தை எல்லாம் கொடுத்துட்டோம். இவர் சொல்றத திருப்பிக்கிட்டு மலையும் சொல்லு, இவர் சொல்றத திருப்பிக்கிட்டு அந்த பறவைகளும் சொல்லும் என்ற அளவுக்கு இப்படியான ஒரு அற்புதம் அவர் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இவருக்கு கொடுத்த ஆற்றல்ல இது ஒரு முக்கியமாச்சா. தாவூது நபியுடைய சிறப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டா, அற்புதமா விசாரித்து தீர்ப்பு வழங்குறதுல அந்த ஆற்றல் வேற. எவ்வளவு திறமைன்னு பாருங்க. ஒரு ஆளுக்குள்ள அவர் களத்துல இறங்கி போரிடுற வீரரா இருக்காரு, சோல்ஜரா இருக்கிறார். அது ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாக்கியம், ஒரு அற்புதமான பாக்கியம் அவருக்கு இருக்குது. அது போக மன்னர் அவர் ஆயிட்டாரு, அது ஒரு பாக்கியம். அது போக இந்த படைபலத்தை எப்படி டெக்னிக்கலா கொண்டு போறதுங்கிற ஒரு ஆற்றல் வேற எல்லாம் கொடுத்திருக்கா, அது ஒரு பாக்கியம். அறிவு வேற கொடுத்தாங்க, அது ஒரு பாக்கியம். ஒரு விஷயத்தை விசாரித்து அழகான முறையில் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு பாருங்க, அதுவும் லேசப்பட்ட காரியம் இல்ல. அது வேற அவளுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ் சொல்றான், வஆத்தைனாஹுல் ஹிக்மத வ ஃபஸ்லல் கிதாப், அவருக்கு ஹிக்மத் என்ற ஞானத்தையும் கொடுத்தோம், ஃபஸ்லல் கிதாப் விசாரித்து தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆற்றலையும் கொடுத்திருக்கிறோம் என்று 38வது அத்தியாயம் 20வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் தாவூது நபிக்கு ரொம்ப அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனாலதான் நீங்க இந்த பழைய புதிய ஏற்பாடுல உள்ள சகோதரர்கள் கூட இவர் ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க. தாவீது ராஜான்னு சொன்னீங்க, தாவீது ராஜான்னு சொல்றாங்களே, இவர் ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க. ஈசா நபி கூட நான் தாவீது ராஜாவுடைய வம்சத்துல வந்தவர் பெருமையோட சொன்னதாக எல்லாம் அவங்க அதை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தாவூது நபி அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஆற்றலை வெறுமனே ஒரு ஆன்மீக நபியா மட்டும் பார்க்காம அவர் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பின ஒரு அதிபராகவும் ஒரு அற்புதமான ராணுவத்தை வடிவமைச்சராகவும் தான் தாவூது நபியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது. அது போக தாவூது நபியுடைய இன்னொரு சிறப்பு, இதான் முக்கியமான சிறப்புங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆள் இருந்தா எப்படி இருப்பாரு? அதாவது அவருக்கு படைப்புலத்தை நடத்தக்கூடிய திறமை இருக்கிறது, அவர் பேரை கேட்டா உலகமே நடுங்குது, எந்த எதிரியும் தாக்க முடியாத அளவுக்கு அன்னைக்குதான் டொமஹாக்கு யாவனையலாம். இது இந்த கவசம் அன்னைக்கு உள்ள உலகத்துல எவன்டையும் இல்லாம இவற்றை மட்டும் இவருடைய படையில மட்டும் இருக்குன்னு சொன்னா அவர் யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. அன்னைக்குதான் ஒரு ஸ்கட்டு பேட்ரியாட் எல்லாமே தான். அப்படியான ஒரு ஆட்சிக்கு வந்துட்டா என்ன திமுரு, நான் தான் எல்லாங்கிறது. இந்த மாதிரி செய்யறவன் என்ன செய்வான்டா, முக்கியமா கோழையா இருப்பான், தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி படைப்பலத்தை நம்பி இருக்கிறவன் என்ன செய்வான், வீரமெல்லாம் பேசுவான். அவன் ஒளிஞ்சுக்கிட்டு அந்தரம் கரைக்குள்ளதான் உட்காந்துருப்பானே தவிர அதை போய் கேமராவில் எடுத்துக்கிட்டு டிவியில கொண்டாந்து போட்டு தான் காட்டுவாங்களே தவிர வெளியே வர மாட்டானோ. அவங்க தங்களை சுத்தி எவ்வளவு பாதுகாப்பு, எறும்பு கூட பறக்க கூடாதுங்கிற அளவுக்கு மக்களை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இந்த ரவுடி வீரம் பேசுறவன் பூராவுமே எப்ப வீரவனா இருப்பான்னு கேட்டா சுத்தி 10 பேர் இருக்குமா வீரனா இருப்பான். வழங்குதா? இந்த ரவுடிங்கிறாங்க, ரவுடித்தனம் பண்ற எல்லாருமே ஒன்னா நம்பர் கோழைகளா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவன் எதனால ரவுடியா இருக்கான் தெரியுமா? சுத்தி 10 இருக்குனால ரவுடி. 10 பேர் விட்டுட்டு போனான்னு வைங்க, தனியா போக முடியாது, ஒண்ணுக்கு போயிட்டு வர முடியாது, நாங்க போயிட்டு வர முடியாது. இதான் அவனுடைய நிலைமை. அப்ப அந்த மாதிரியான நிலையில தான் இன்னைக்கு புஷ்கள்லாம் இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். தாவூது நபி அவர்கள் அன்னைக்கு அவ்வளவு இருந்து கூட அவர் என்ன செய்வார்னு கேட்டா பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க புகாரியில 2072 2073 மாஅக்கல அஹதுன் தஆமன் கத்து கைரம் மின் யகுல மின் அமல் யதிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒரு காலம் உண்ண முடியாது. ஒரு மனுஷன் அவன் சாப்பிடுற சாப்பாட்டிலேயே பாப்பா தர்ற சாப்பாடை சாப்பிட்டா அது சிறந்த சாப்பாடு இல்லை, மாமனார் வீட்டில் போய் சாப்பிட்டா அது சிறந்த சாப்பாடு இல்லை, பிச்சை வாங்கி சாப்பிட்டால் அது சிறந்த சாப்பாடு இல்லை. சிறந்த சாப்பாடு என்னன்னு கேட்டா நான் உழைச்சு நான் திங்கிறேன் பாருங்க, அதுக்கு நிகராக ஒரு சாப்பாடே கிடையாது, உணவே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதை, ஒரு மனிதன் தான் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை, அது கஞ்சியா இருந்தாலும் சரி, நான் சம்பாரிச்சு நான் சாப்பிடுறேங்கிறதுக்கு பாருங்க, அதை விட ஒரு சிறந்த உணவை சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு இன்ன நபியல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நபியாக இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கான யஅகுலு மின் அமலி யதிஹி, தன் கையால் உழைத்து உண்ணக்கூடியவராக இருந்தார். மன்னரா இருப்பாரு, அங்க இருந்து ஒரு பைசாவை தொட மாட்டாரு, அரசாங்க கஜானாவுல இருந்து எந்த நபியும் தொட மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொட்டதில்லை. எந்த நபிமார்களுமே ஆட்சியாளர்களா இருந்தார்களே ஆனால் அரசு கருவூலத்துல கை வைக்க மாட்டாங்க. இறை தூதர்களுக்கு அது ஹராம். நபிமார்களுக்கு ஜக்காத்து பைத்துல் மால் எல்லாம் என்ன இருக்கு, ஹராம் ஆயிரும், தொடவே கூடாது. அவங்க எப்படி சாப்பிடணும், மன்னரா இருப்பாங்க, அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வேணும்னா உங்கள்ட்ட வேலை கேட்பாங்க. ஏதாவது வேலை இருக்கா, விரை ஓட்டணுமா, தண்ணி அடிக்கணுமா, கிணத்துல வயல்ல உழவு வேலை இருக்குதா, களை எடுக்கணுமா, மரம் வெட்டி போடணுமா, அல்லது ஆடு கிட்ட மேய்க்கணுமா. தாவூது அதுதான் நீங்க ஒரு ஹதீஸ் கூட வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் மக்காவுல அற்பமான சில கீராத்துனா அங்க உள்ள ஒரு நாணயம், அற்பமான காசுகளுக்காக வேண்டி நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கீங்களா? என்னாச்சு? அப்பதான் நபிகள் நாயகத்தை பாக்குறாங்க மதீனாவுல உள்ள மக்கள், அவங்களுக்கு நம்ப இல்லை.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் மேய்ச்சிருக்கேனவா? எல்லா நபியும் மேய்ச்சிருக்கிறாரு. எந்த நபியா இருந்தாலும் ஆடு மேய்க்காம இருந்தது இல்லைன்னு. அப்ப நமக்கு தாவூது நபி மேட்டெல்லாம் சந்தேகமா இருக்கு. தாவூது நபி மன்னராவில் இருந்தார், அவரு மேய்ச்சிருப்பாரு. இப்ப நம்ம வழங்குறது கூலி வேலைக்கு போய் இப்ப மேய்ச்சிருப்பாரு. அவர் மன்னராக இருந்தாலும் ஆடு மேய்க்குவார். அவர் மன்னராக இருந்தால் ஒரு விஷயம், அவர் ஆடு மேய்க்கிறது அந்த வேலையை செஞ்சிருப்பாரு. ஒரு நாளைக்கு ஆடு மேய்ச்சிருப்பாரு, ஒரு நாளைக்கு மாடு மேய்ச்சிருப்பாரு, ஒரு நாளைக்கு கிணறு வெட்டி கொடுத்திருப்பாரு, ஒரு நாளைக்கு குளத்தை சுத்தம் பண்ணி கொடுத்திருப்பாரு, ஒரு நாளைக்கு வீட்டு வேலை செஞ்சு கொடுத்திருப்பாரு. ஏதோ உழைச்சு சாப்பிடுவார். யார்ட்டையாவது வேலை வாங்கி அந்த வேலையை செய்து விட்டு அது கிடைக்கிற கூலி சாப்பிடுறதுக்கு பாருங்க, அதுதான் சாப்பாடு. அது தாவூது நபி அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல புகழ்ந்து சொல்றாங்க. அதே மாதிரி வலாயா குலை இதே விஷயத்தை வந்து புகாரியில 3417 4713 இந்த ஹதீஸ்லயும் பார்க்கலாம். மொத்தம் 4 இடத்துல நபிகள் நாயகம் புகாரி எதுக்கு சொல்ற காரணம் வேற ஹதீஸ் இருக்குது. புகாரில மொத்த காரணங்கிறதுக்காக சொல்றோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது அவங்களுடைய வரலாற்றில் வரலாறால நமக்கு கிடைக்கல. அங்க போனாரு, இங்க வந்தாரு, அதெல்லாம் நமக்கு கிடைக்கல. கிடைக்காதபடி கற்பனையா தான் சொல்லணும். கற்பனையா சொல்ல முடியாது. ஒன்னு அல்லாஹ் சொல்லணும், இல்லன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கணும். அவரை பத்தி இந்த மாதிரி சில மெசேஜ்கள் தான் நமக்கு கிடைக்கிறத தவிர வேற ஒண்ணு ஒரு மனிதனுடைய வரலாறு என்று என்ன சொல்லுவாங்களோ அப்படிலாம் நமக்கு கிடைக்கல. அடுத்தது வந்து என்னன்னு கேட்டா, அவரை பத்தி அதிகமா கிடைக்கிறது ஒரு விஷயம் திருக்குர்ஆன் 38வது அத்தியாயத்துல 17 முதல் 25 வரைக்கும் 17 முதல் 25 வரைக்கும் ஒரு செய்தியை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அதாவது தாவூது நபி அவர்கள் இருந்த இடத்துல 2 பேர் திடீர்னு உள்ள நுழைகிறாங்க. 2 பேர் என்ன செய்யறாங்க? திடீர்னு உள்ள நுழைகிறார்கள். அவர்களை கண்ட உடனே தாவூது நபி பயப்படுறாரு. ஏன்னு கேட்டா அவர் மன்னரா இருக்கிறாரு, அப்படிலாம் திடீர்னு யாரும் உள்ள வந்துட முடியாது. அப்ப அவங்க வேற ஒரு ரூட்ல வந்திருக்கிறாங்க. வானவர்கள் அல்லாஹ் வந்து ஒரு சோதனைக்காக வேண்டி மலக்குகளே அது மாதிரி அனுப்பி வச்சிருக்கிறான். அப்ப அவரு தனியாக இருந்த ஒரு அறைக்குள்ள மெஹராபுக்குள்ள வந்து 2 பேர் நுழைங்கிறாங்க. நுழைஞ்சோன்னு அதை கண்டு தாவூது நபி திடுக்கம் அடைந்தார். காலு அவங்க சொன்னாங்க, லாத்தகா பயப்படாத, நாங்க உன்னை வெற்றுக்கு ஒண்ணு வரல, ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கோம். இவருக்கு அதுலயும் கெட்டிக்கிற ஆள் தானே சொல்றான்ல, வழக்கு குறைப்பது நம்ம கெட்டிக்கிற ஆள் தானே. அப்ப அவங்க சொல்றாங்க, அதாவது ஹஸ்மானி, நாங்க 2 பேரும் வாதிகளும் பிரதிவாதிகளுமா வந்திருக்கிறோம். எங்கள்ல ஒருத்தருக்கு அநீதி செஞ்சு கொண்டோம். எங்களுக்குள்ள மேட்டர் என்னன்னு கேட்டா, ஒருத்தர் எங்களுக்குள்ள ஒரு தாவா இருக்குது. அது என்ன தாவான்னு கேட்டா, ஃபாக்கும் பைனனா பில் ஹக்கி, நீங்க நியாயமா எங்களுக்கு தீர்ப்பளிக்கணும். நாங்க 2 பேரும் ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு நியாயமாக தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க. கேட்டுட்டு வழக்கை எடுத்து சொல்றாரு. ஒருவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னஹாதா அஹி, இந்த இவர் வந்து என்னுடைய சகோதரர். ஒருவர் பேசுகிறார், அந்த 2 பேர்ல ஒரு ஆள் பேசுறாரு, இவர் என்னுடைய சகோதரர். லஹு திஸ்ஊன நஅஜா, இவருக்கு வந்து 99 ஆடுகள் இருக்கின்றன. அவர் சொல்றாரு, என்னுடைய சகோதரர் இருக்காரு, இவருக்கு 99 ஆடு இருக்குது. வலி நஅஜத்தும் வாஹிதா, என்னிடத்துல ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது. எங்க 2 பேருக்கு என்ன வழக்குன்னு கேட்டா, 99 ஆடு வச்சுக்கிறாரு எங்க அண்ணன் தம்பியோ, என் சகோதரர் வந்து 99 ஆடு வச்சுக்கிறாரு. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆடு தான். ஆனா என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த ஒன்னையும் தாண்டு கேட்கிறாரு. 99 வச்சுக்கிறவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அது ஒண்ணு எனக்கு தான் சொந்தம்னு என்ன செய்யறாரு கேட்கிறாரு. அஸ்ஸனி பில் கிதாப், வாதத்துல என்னை ஜெயிக்கிறார், என்னத்தையாவது சொல்லிக்கல, அதுக்கு நான் தான் தகுதியான ஆள் கேட்கிறார். அவரை வந்து எனக்கு ஜெயிக்க முடியல. நல்ல திறமையா என்ன செஞ்சாரு, அவர் வந்து அந்த உன்னை கைப்பற்றுற மாதிரி என்கிட்ட பேசுறாரு. 99 ஏமாத்தி வாங்கிட்டு 50-50 வரணும்ல, உங்க தகப்பனுடைய சொத்தா இருந்தா 50 வரணும்ல. இவர் என்னத்தையே காரணம் சொல்லி நான் அது போட்ட இது போட்ட புல்லு போட்ட மூத்தவரா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். தம்பிமார்களை ஏமாத்துறாங்க இல்ல எல்லாருமே, அந்த மாதிரி பண்ணிவிட்டார். இதை ஏப்பா வழக்கு அப்படின்னு சொல்லி தாவூது நபிட்ட வந்து 2 பேரும் சொல்றாங்க. சொன்ன உடனே தாவூது நபி தீர்ப்பு வழங்குறாங்க. என்ன வழங்குறாங்கன்னு கேட்டா, லக்கது லயமக்க பி சுவாலி நஅஜத்திக இலா நிஆஜிஹி, உன்னுடைய ஆட்டை வந்து அவர் கேட்கிறார். இவ்வளவு ஆடுகளை 99 வச்சுக்கிட்டு உன் ஆட்டையும் கேட்கிறார் பாரு, அந்த விஷயத்துல இவர் உனக்கு அநீதி இழைக்கிறார். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஆள் செய்யற தப்பு, அந்த ஒரு ஆடு உனக்கு தான் சொந்தம், ஒரு ஆட்டையும் அவர் பறிக்க வந்தாருன்னா அது முடியாது, நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாவூது நபி அவர்கள் ஒரு அறிவுரைன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஓ இன்ன கசீரம் மினல் குலத்தா, அதாவது பங்காளிகளாக கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அதிகமான பேர் வந்து ஒருவருக்கு ஒருவர் துரோகமே செய்கிறார்கள். அவர் சொல்றார், இந்த 2 பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ணுனா கண்டிப்பா ஒருத்தன் கவுத்த பார்க்கலாம். இதுல வந்து ரொம்ப இல்லல்லதீன ஆமனு அமிலு சாலிஹா, நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்கள் தவிர அவர் போட்டுக்கிறார். கலீலும் ஆகும், அவங்க ரொம்ப குறைவு தான். அப்படி கரெக்டா நடக்கிற ஆளுக்கு ரொம்ப குறைவு தான். பெரும்பாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா
பங்காளிகளா இருந்தாலும் அண்ணன் தம்பி பங்காளிகளா இருந்தாலும் சரி, அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாக நடத்துற வியாபாரமா இருந்தாலும் சரி, அதுல வந்து எப்படா இவன் அமைக்கி விட்டு நம்ம மட்டும் இதை சொந்தமாக்கிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி காய் நகர்த்தலாம்னு சொல்லிதான் ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடியவனா இருக்கிறான். ரொம்ப விரல் வெட்டி எண்ணக்கூடிய சில பேரை தவிர இந்த மாதிரி கூட்டி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் யாராவது இருந்தா அந்த ஆயத்தை எழுதி போட்டுக்கிறீங்க. தாவூது நபியுடைய இறையச்சம் வரும். தாவூது நம்ம அப்படி நடந்துடாம நம்ம இருப்பதற்காக வேண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏமாத்திராம இருக்கணும்னு சொன்னா கூட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் வந்து இந்த வசனத்தை வந்து 24வது வசனம் 38-24 அப்படி எழுதி போட்டு வச்சுக்கிறோம் தமிழ்ல. நம்ம அப்படி பயம் வந்துகிட்டே இருக்கோம், ஆகா இப்படித்தான் நம்ம நடக்கணும், கூட்டா இருந்தோம்னா மோசடி செய்யக்கூடாது அவர் சொல்றாரு. அப்ப கலீலும் ஆகும், ரொம்ப குறைவா இருக்கிறாங்க, இந்த மாதிரி ரெண்டு கூட்டா இருக்கும்னு ஏமாத்துற அண்ணன் தம்பி தானே, பங்காளி தானே, பங்காளிகளா இருந்தா நீ சமமான நடத்த எப்படி அந்த ஒரு ஆட்டையும் கேட்கிற, இது ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், தாவூது விளங்கி கொண்டார், அவர் நார்மல் தானே, தாவூது விளங்கி கொண்டார், அன்னமா ஃபதன்னாஹு, நாம் அவரை சோதித்து பார்த்திருக்கிறோம் என்பதை விளங்கி கொண்டார். இது வந்து பார்ட்டி கிடையாது, ரெண்டு ஆட்கள்லாம் கிடையாது, இது நம்ம தான் அனுப்பி இந்த வேலையை செஞ்சிருக்கிறோம், மாணவர்களை அனுப்பியிருக்காங்க அல்லாஹ் சொல்றாங்க, நாம் தான் இப்படி அவரை சோதனைக்காக வேண்டி இப்படி அனுப்பி இருக்கிறோம் என்பதை விளங்கி கொண்டு ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, தமது இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார். வஹர்ர ராக்கிஅன் வஅனாப், அவர் வந்து சிரம் பணிந்து விழுந்து என்னிடத்துல மன்னிப்பு கேட்டார். ஃபகஃபர்னா லஹு தாலிக, அதை அவருக்கு நாம் மன்னித்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல என்ன விளங்குகிறது என்று கேட்டால், தாவூது நபி என்னமோ தப்பு பண்ணியிருக்கிறார், அது விளங்குது. ஏன்னா மன்னிப்பு கேட்டாரு, நாம் மன்னித்து விட்டோம், நம்ம விளங்கிட்ட அல்லாஹ் நமக்குள்ள பாடம் கற்பிக்கிறான், அந்த வாசகத்தை என்ன விளங்குதுன்னு கேட்டா, தாவூது நபி என்னமோ ஒரு தப்பு பண்ணி விட்டார். அந்த தப்பை வந்து அல்லாஹ் சுட்டி காட்டுறதுக்கு என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு ரெண்டு ஆளை அனுப்பி இப்படி ஒரு ஆஹா நம்ம அவனுக்கு போதனை செய்யறோம், நம்மளாத்தானே பண்ணியிருக்கிறோம், இதே மாதிரியான ஒரு மிஸ்டேக் ஒரு பண்ணிருக்காரு. இங்க எப்படி அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு மேட்டர் நடந்துச்சோ அதே மேட்டர் இவர்கிட்ட இருந்திருக்குது. அதனால இதுல இருந்து அதை விளங்கிறார். அவரு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்கு அனுப்புறாங்க இருந்தா அது புரியல மாதிரி ஒரு செட்டிங் பண்ணணும். அப்ப இவர் என்னமோ ஒரு கூட்டம் ஏதோ ஒண்ணு எடுத்திருக்காரு, யாருடைய இதை நேக்காணிட்டாரு பறிச்சுட்டாருன்னு விளங்குது. இது என்னங்கிறது சொல்லப்படவில்லை, குர்ஆனிலும் சொல்லப்படவில்லை, ஹதீஸிலும் சொல்லப்படவில்லை. அவர் என்ன தப்பு பண்ணாரு என்பது சொல்லப்படல. என்னதான் சொல்லப்பட்டிருக்கு, ஏதோ தப்பு பண்ணாரு, 99 ஆடு ஒரு ஆடு இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. உடனே என்ன பண்ணிவிட்டாங்க, தப்சீர்ங்கிற பேர்ல தாவூது நபிக்கு 99 பொண்டாட்டி கதை தப்சீர் எழுதி வைக்கிறாங்க. தாவூது நபிக்கு 99 பொண்டாட்டியா. அப்ப என்ன பண்ணிட்டாரா, இன்னொருத்தன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருந்துச்சான். அவன் சோல்ஜர் வீரனா, ராணுவ வீரன், இவருடைய படையில வந்து ராணுவ வீரனா இருந்தானா. ஆகா இவன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காளான்னு சொல்லிவிட்டு அவனை வேணும்னு போருக்கு அனுப்பி, யாராவது அந்த வீரனை அவனை கொல்லுவதற்கு உள்ள அளவுல கொண்டே அவனை தற்கொலைப்படமா நிப்பாட்டி அவனை காலி பண்ணிவிட்டு அவன் பொண்டாட்டியும் அவர் வச்சுக்கிட்டாரு. அதான் இங்க சொல்லப்படுது. 99 கணக்கு வரணும்ல, அதுக்காக வேண்டி 99 ஒண்ணு வந்துச்சுல, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பண்ணிட்டாங்க. 99 ஆட்டுக்கு போல 99 பொண்டாட்டி, ஒரு ஆட்டுக்கு போல ஒரு பொண்டாட்டி. அப்ப அந்த மாதிரி கதையை விட்டு தப்சீர்கள் நிறைய இந்த மாதிரி குப்பைகளை எழுதி வச்சுக்கிறாங்க. தப்சீர்ங்கிற பேர்ல ஒரு நபி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இப்படி ஒரு வேலையா செய்வாரு, மிஸ்டேக் செய்யலாம், மனிதன் செய்யலாம், இது மாதிரியான ஒரு வேலை. இதுக்கு அடிப்படை என்ன இருந்ததுன்னு கேட்டா, தாவூது நபியை பற்றி மற்ற முந்தைய வேதங்களை எப்படி எழுதி வச்சிருக்காங்க. இவர்களுக்கு எங்க இருந்து இது கிடைக்குதுன்னு கேட்டா, தாவூது நபியை பற்றி தாவூது என்பவன் வந்து உரியா என்பவனுடைய மனைவியை அந்த மாதிரி போருக்கு அனுப்பி கைப்பற்றி கொண்டான் என்று சொல்லி அந்த உரியாங்கிற அவன் பேரெல்லாம் சுட்டி முந்தைய வேதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் இருக்குது. முந்தைய வேதங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன், அதுகள்ல இந்த சம்பவம் இருக்குது. அதை அப்படியே வாங்கி எடுத்து அரபில் ஆக்கி தப்சீர்ங்கிற பேர்ல நினைச்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா வழங்கி கொள்ளணும். இது வந்து ஒரு சின்ன மேட்டர் கிடையாது. ஒரு அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கக்கூடியவர் வந்து இன்னொருத்தனுடைய மனைவி அடைவதற்காக வேண்டி மனைவி அடைஞ்ச வேலை மட்டும் அவர் செய்யல, அவனை கொலை பண்றாரு. ஆனா போருங்கிறது அல்லாஹ்வுக்காக செய்யற ஒரு போரை கூட என்ன பண்ணிட்டாரு, வேணும் உண்டாக்கி அவனை காலி பண்றதுக்குன்னே போர் உண்டாக்குனாருன்னா ஒரு சாதாரண ஒரு ரவுடி கூட செய்ய மாட்டாங்க. அதை விட கீழ்த்தரமான ஒரு காரியத்தை அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அல்லாஹ்வுடைய அடியாரு, அவ்வா இறைவனை அங்கமதிக்க இறைவனை திரும்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் செய்ய மாட்டார். நிச்சயமா இது 99 பொண்டாட்டியாவும் இருக்காது, இது வந்து பொம்பளை மேட்டராவும் இருக்காது. அதிகபட்சமா என்னவா இருக்கலாம்னு சொன்னா நம்ம ஒரு யூகம் பண்றதா இருந்தா, ஒரு மன்னர்களுடைய ஒரு வேலை என்னன்னு கேட்டா, அவங்க தாவூது நபிட்ட நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு. இது ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, ஒரு வீர தீரமா பராக்கிரமா இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, நல்லா உணவு தீனி போட்டு எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து தீனி போட்டாதான் அது வந்து உடம்ப வந்து பேண முடியும்.
இல்லைன்னு சொன்னா அது வந்து அந்த உடல் உழைப்புக்கும் அதுக்கு பத்தாம போயிடும், ஆக உண்மையில்லாம போயிடுவான். அதுதான் முட்டையை கூடிய கொண்டக்கலை சாப்பிடலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி புரோட்டீன் உள்ள சாமான்கள்லாம் சாப்பிட்டா தான் செய்ய முடியும், அந்த எக்ஸசைஸ் பண்ணி அந்த திடகாத்திரமா இருக்க முடியும். இவர் வீரத்துக்கு வீரமா இருக்கிறாரு. அதே நேரத்தில் நோன்பு வைக்கிறதுல அவர் தான் நமக்கே முன்மாதிரி, நபிகள் நாயகத்துக்கு முன்மாதிரி. அவங்களே பாராட்டி சொல்ற அளவுக்கு என்ன சொல்றாங்க, இவர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் அப்படிங்கிற ஒரு நபி தோழர் வந்து அதிகமா நோன்பு வைக்கிறாருன்னு கம்ப்ளைண்ட் வருது. அப்துல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் என்ற ஒரு நபி தோழர் இருந்தாரு. அவரை பத்தி கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டா, ரொம்ப நோன்பு வச்சுட்டே இருக்காரு, எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்கிறாரு, ஒரே தொழுகை நோன்பு வேற ஒண்ணும் கிடையாது, பொண்டாட்டி பிள்ளைலாம் கவனிக்கிறது கிடையாது, இப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தவன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர தேடி அவர்கிட்ட போறாங்க. கூப்பிட விட்டா கூட வந்திருப்பாரு. நபிகள் நாயகம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஊரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கூப்பிட விட்டா ஒடியாந்துருவாரு, ரசூலா கூப்பிட்டா ஒடியாந்துருவாரு. அவருக்கு அறிவுரை கேள்விப்பட்டோன்னா உடனே நம்ம ஏன் கூப்பிட விடுறதுக்கு ஒரு ஆள் போட்டு ஒரு டைம் வேஸ்ட் ஆகுமே, அதுக்குள்ள போயிட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தேடி போறாங்க. போய் அவருக்கு அறிவுரை சொல்றாங்க. நோன்பை பத்தி அறிவுரை சொல்லும் போது, இந்தப்பா நோம்புலாம் இப்படிலாம் வைக்காத, மாசத்துக்கு 3 நோன்பு போதும், டெய்லாம் நீ நோன்பு வைக்க தேவையில்லை, உனக்கு ரொம்ப ஆசையா இருந்தா மாசத்துக்கு 3 நோன்பு போதும் அப்படிங்கிறாங்க. நீங்க வேற நல்ல எனக்கு ஆற்றல் இருக்குது, 3 நோம்புங்கிறீங்க, எனக்கு உடல்ல தாக்கத்து இருக்கிறது, சக்தி இருக்கிறது, நான் அதுக்கு மேல வைக்குவேன், எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாரு. கடைசியா நபிகள் நாயகம் சொல்றாங்க, அப்படி நோன்பு அதிக வைக்க உனக்கு ஆசையா இருந்தால் தாவூது நபி நோன்பு வை. அவருக்கு சொல்றாங்க, உனக்கு நோன்பு அதிகமா வைக்கணும்னு ஆசை இருந்தால் தாவூது நபி வச்சாங்களே அதான் அதிகத்துக்கு அளவு, அதுக்கு மேல அதிகம் கிடையாது. அவர் என்ன தாவூது நபி வச்சாங்கன்னு கேட்டா, யசூமு யௌமஇதின் யௌமன் வ யுஃப்திரு யௌமன், ஒரு நாள் நோன்பு வைப்பார், ஒரு நாள் விட்டுருவார், ஒன்னு விட்டு ஒன்னு. வெள்ளிக்கிழமை நோன்பு, சனி நோன்பு இல்ல, ஞாயிறு நோன்பு, திங்க நோன்பு இல்ல, செவ்வாய் நோன்பு, புத நோன்பு இல்ல, இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அவர் என்ன செய்வாரு, தாவூது நபி நோன்பு வைப்பாரு. அதான் வைக்கலாம். அதிகமா நோன்பு வைக்க ஆசைப்படக்கூடியவர்கள் டெய்லி நோன்பு வைக்க கூடாது. ரமலானை தவிர மார்க்கத்தில் சொல்லப்பட்ட 3 நாட்கள் அது மாதிரி நோட்களை தவிர தொடர் நோன்பு வைப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வைக்கணும். அது சிறந்த நோன்பு. அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நோன்பு எதுன்னு கேட்டா அதான் தாவூதுடைய நோன்பு அப்படிங்கிறாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புகாரியில வந்து ஏராளமான இடத்துல 1974, 1975, 1976, 1977, 1979, 1980, 3418, 3419, 5052, 6134, 6277, 1131, 3420, இவ்வளவு இடங்கள்ல புகாரியில தாவூது நபி அவர்கள் வந்து பாதி நாள் வருஷத்தில் பாதி நோன்பு வைப்பார்கள் என்றும், அதான் அல்லாஹ்வுடைய நோன்புலேயே சிறந்த நோன்பு என்றும், அதிகபட்சமா ஒரு நோன்பு வைக்க ஆசைப்பட்டாரேயானால் இதை தாண்டக்கூடாது என்றும், அவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பார் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாயித்து சொல்லி இருக்கிறாங்க. இது பெரிய முரண், அல்லாஹ்வுடைய பெரிய கிஃப்ட் அவருக்கு இருந்திருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பை வச்சுக்கிட்டு அவர் வலிமை மிக்கவராக இருந்தாருங்கிறது ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய குதிரத்து தான். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைத்துக்கிட்டு குவத்தோட இருக்கிறாருன்னு சொன்னா அது வந்து அல்லாஹ் அவருக்கு ஆற்றலா கொடுத்திருக்கான், விளங்குதா? அந்த மாதிரியான ஒரு தாவூது நபியை பற்றி கிடைக்கக்கூடிய இன்னொரு மேட்ரு. அது போக இப்ப இன்னைக்கு அவருடைய தூக்கத்தையும் பற்றி கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்காம அல்லாஹ் வணங்க போறேன் சொல்றாங்கல்ல, தூக்கத்தை குறைக்கணும்னு. அவருடைய தூக்கத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அதையும் சொல்றாங்க. கான யனாமு நிஸ்பல் லைலி வ யகூமு சுலுஸஹு வ யனாமு சுதுஸஹு. தாவூது நபி அவர்கள் 8 மணி நேரம் தூங்கி இருக்காங்க. அதாவது தாவூது நபி சொல்லி ஏன்பா தூங்காம வணங்குறேங்கிறிய, தாவூது நபி நீ முன்மாதிரியா வச்சுக்க. அவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வச்சுக்கிட்டு ஒரு நாட்டையும் பராமரிச்சுக்கிட்டு உடல் உழைப்பும் வேலையும் வேற செஞ்சுக்கிட்டு பராமரிச்சு நோன்பு வச்சுட்டு படுத்து கிடக்கல. அவரு உடல் உழைப்பால் உண்டு சாப்பிடக்கூடிய ஒருத்தருக்கு நோன்பு வைக்கிறார் டெய்லி. உடல் உழைப்பும் செஞ்சாரு, ஒரு நாள் விட்டு ஒரு நோன்பு வச்சாரு, கவர்மெண்டையும் நடத்துறாரு, யுத்தத்துக்கும் போனாரு. அவர் வந்து ராத்திரியில் இணைஞ்சாரு, வந்து 8 மணி நேரம் தூங்கினாரு. 8 மணி நேரம் எப்படி தூங்குனாங்களா? கான யனாமு நிஸ்பல் லைலி, பாதி இரவு தூங்குவார். ஒரு இரவுங்கிற 12 மணி நேரம் வைங்களா, அதான் இரவுங்கிறது. ஒரு இரவு பகல் 12, ஒரு நாளுக்கு 24 மணி நேரம்னா இரவு என்பது 12 மணி நேரம் ஆவரேஜ். சில நேரத்தில் 11 வரும், சில நேரத்தில் 13 வரும், குளிர் காலம் மாறும் பொழுது. ஆவரேஜ் 12. அதுல பாதிங்கிறது என்ன? 6 மணி நேரம். அப்ப தாவூது நபி அவர்கள் வந்து ஒரு 6 மணி நேரம் தூங்குவாங்க. நிஸ்புல் லைல், பாதி இரவு தூங்குவார்கள். தூங்கிட்டு என்ன செய்வாங்கன்னா யகூமு சுலுஸஹு, 3 ஒரு பங்கை எழுந்து நின்று வணங்குவார்கள். 3 ஒரு பங்கு என்ன செய்வாங்க? எழுந்து நின்று வணங்குவார்கள்.
ஏனாம சுத்துசகு மறுபடியும் 6ல் 1 நினைஞ்சிருவாங்க, தூங்கிடுவாங்க. இரவுல 6ல் 1 மறுபடியும் 2. அதாவது முதல்ல வந்து என்ன செய்யறதுன்னா 6 மணி நேரம் தூங்குவாரு. அப்புறம் வந்து ஒரு 3ல் 1 பங்குன்னா எவ்வளவு, ஒரு 4 மணி நேரம். அதாவது ஒரு இரவுல 3ல் 1 பங்குன்னா 12 மணி நேரம். அதுல 3ல் 1 பங்கு எவ்வளவு, 4. அப்ப 6 மணி நேரம் தூக்கம், 4 மணி நேரம் வணக்கம், மறுபடியும் 2 மணி நேரம் தூக்கம். அந்த தூக்கத்தை கண்டினியூவா இல்லாம என்ன பண்ணிருக்காரு தாவூத் நபி வந்து 6 2 வந்து பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் 6 மணி நேரம் தூங்குவாரு, அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் இறை வணக்கத்துல, இரவுலையும் வணங்கணும் இல்லையா, இறை வணக்கத்துல. இந்த மாதிரி மகரிப் இஷாலாம் இருந்திருக்காரு அவருக்கு. இரவுன்னா மகரிப் கூட தூங்கிடுவாங்க. லைட்லாம் இல்லை அந்த காலத்துல, இஷாவுக்கெல்லாம் முடிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி டைம்லாம் வந்து மக்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, மகரிப் போடவே அப்படியே அந்த உடை அடங்கிடுவாங்க, பட்டு தூங்கிடுவாங்க. தூங்கிட்டாங்க ஒரு 6 மணி கழிச்சுக்கிறங்க. 6 மணிக்கு மகரிப்பானா ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சு 12, 1, 2, 3 மணி வரைக்கும் என்ன செய்யறது, தொழுவுறது. 3 மணிக்கு ஒரு படு தூங்கிட்டு 5 மணி சுபாயிரம் விரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி கணக்குல செஞ்சிருக்கிறாரு தாவூத் நபி செஞ்சிருக்கிறாங்க. அதனால 8 மணி நேரம் தூங்குறது ரசூலுல்லாஹ் வந்து சிலாயிக்கிறாங்க. அதை விட குறைக்கிறது நல்லது கிடையாது. 6 மணி நேரம் போதும்லாம் சொல்லுவாங்க. யார் நல்லா தூங்குறாங்களோ நல்ல அறிவு வளர்த்தீங்க வழங்குதா. குழந்தைகள் வந்து நல்லா தூங்குனுச்சுன்னா நல்ல பிரைட்டா வருங்காலத்துல வரும். குழந்தைகள் ரொம்ப தூங்கும் பாத்தீங்களா இல்லையா, அதிகமா தூங்கும். அதிகமா தூங்க மூளை வந்து நல்லா வேலை செய்யும். அப்ப அதிகமா தூங்கு, அதிகம்னா 8 தான். தாவூத் நபி தூங்கின அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம தூங்கணும். அப்ப 8 மணி நேரம் அவர்கள் தூங்குவார்கள் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வணக்கத்தை சிலாயித்து சொல்றாங்க. அப்ப இரவு வணக்கத்தை அவர் விட்டதில்லை, நோன்பையும் விட்டதில்லை, உழைப்பையும் விட்டதில்லை, இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கு அறிவுரை சொல்லுவோம். அவர் முன்னிறுத்தியே சொல்றாங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தாவூத் நபி. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அங்க வந்துகிட்டு அடுத்த முன்னாடி அமுக்குவாரு. நான் கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடியவர். இந்த நோன்பை எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது உங்கள யாராவது வந்து வசதி இருந்தா திருமணம் செஞ்சுக்கிறீங்க. வசதியே இல்ல, வசதினா இப்பதான் வசதி தேவையில்லையே. எஸ்னா பொண்ணு தர ஆளுக்கு இருக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து மகர் வாங்கி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆம்பளைட்ட வசதி இல்லாட்டி பொண்ணு தர மாட்டாங்க. அப்படியான ஒரு காலம். வசதி இல்லையா, பொண்ணு தர மாட்டேங்கிறாங்களா, நோன்பு வச்சு உன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்திக் கொள். அது நோன்பு ஆசையை கட்டுப்படுத்துங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலைஹி பிஸ்ஸம், நோன்பு வைத்து கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹு லஹு விஜாஉன், அது வந்து அந்த ஆசையை வந்து கட் பண்ணும் என்று சொல்றாங்க. அப்ப அந்த இதை வந்து காலமெல்லாம் கடைபிடிச்ச ஒருத்தரா வந்து 99 கொண்டாடி 99 கொண்டாடி அமுகுவாரு. இந்த அவருடைய கேரக்டருக்கும் சரியா வரல. ராத்திரி 3 மணி 4 மணி நேரம் நின்று வணங்கக்கூடிய ஒருத்தரா இந்த மாதிரியான காரியத்தை எல்லாம் செய்வாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கதை பொய்ங்கிறது வழங்குது. இது ஒரு அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து தாவூத் நபியுடைய விஷயத்துல நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் இது வழங்குதா. அந்த ஒரு நாள் சாலமோனுடைய அவைகள் எல்லாம் கேட்டிருப்பீங்களா, ஒரு பாட்டுலாம் கேட்பீங்களா இல்லையா, அது ஹதீஸ்ல உள்ள பாட்டு தான். அதுதான் இங்க சொல்றாங்க. இந்த சாலமோனுடைய அவையில 2 பேர் வந்தாங்க, 2 பொம்பளைங்க. என்னுடைய புள்ள உன்னுடைய புள்ளன்னு ஒரு சண்டை வரும். சாலமோனுடைய அவையில என் புள்ள உன் புள்ளன்னு சண்டை வரும். அது சாலமோனுடைய அவைக்கு முன்னாடி எங்க போகுதுன்னா தாவூத் நபி தான் போகுது வழக்கு. தாவூத் நபி இவர் மகன் சுலைமான். தாவூத் நபி தான் ஆட்சியாளர் இருக்கிறாரு, மகன் வந்து இளவரசரா இருந்திருப்பாரு. அப்ப அந்த காலத்துல என்ன நடக்குன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, அதாவது 2 பெண்கள் வந்தாங்களா, 2 பெண்கள் வந்து கை குழந்தைய வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஓனாய் வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போச்சு. தூக்கிட்டு போனோம் 2 ஆம்பளை புள்ளனோன்னு என்ன ஆச்சுன்னா 2 பேருமே இருக்கிறது ஒரு குழந்தை என் குழந்தைங்கிறாங்க. 2 பொம்பளை இருந்தாங்க ஒரு இடத்துல, 2 ஆம்பளை புள்ள. ஒரு ஓனாய் வந்து குழந்தை ஏதோ தூங்கி இருப்பாங்க, வச்சிருப்பாங்க, தூக்கிட்டு போச்சு. ஒரு குழந்தை போய் இருக்குது. இந்த ஒரு குழந்தை இருந்தவன என்ன ஆச்சுன்னு கேட்டா 2 பேருமே 2 பொம்பளைங்களுமே என்ன செய்யறாங்க, தங்களுடைய இதுங்கிறாங்க. சின்ன குழந்தைகளை வந்து பெரும்பாலும் நிரூபிக்க முடியாது. இந்த தாய்க்கு வேண்டியது நம்ம குழந்தை தெரியுமே தவிர சின்ன குழந்தைகளுக்கு தனி அடையாளங்கள் இருக்கா. ஒரு நாளைக்கு ஒரு மூஞ்சி மாறும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முகம் காட்டும்னு சொல்லுவாங்க. அதனால வந்து கரெக்டா கண்டுபிடிக்க இயலாது. அப்ப இந்த குழந்தை ஏன் இதுன்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அடிச்ச உடனே வந்து 2 பேருமே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல வர்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவங்க ஏதோ சில கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு பார்த்துட்டு யாரில் மூத்தவளா இருக்காங்களோ பெரிய பொம்பளைக்கு தான் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஓம்புள்ள தான் எடுத்துட்டு போ. அவர் என்ன விசாரிச்சாருன்னு வரல. அவரும் டெக்னிக்கான ஆள் தான், அவருக்கு ஆற்றல கொடுத்தா நல்லா சொல்றான். அவர் ஒழுங்கா விசாரிச்சு பார்த்துட்டு அவருக்கு தெரிஞ்ச ஆதாரங்கள் அடிப்படையில் என்ன செஞ்சாரு, இது வந்து 2 பொம்பளைல மூத்த பொம்பளை பெரிய வயசுக்கார பொம்பளை ஒண்ணு, சின்ன வயசு பொம்பளை இருக்கு, உனக்குரிய பொம்பளை தான் போவோம் புள்ளதான்னு சொல்லி ஜட்மெண்ட் பண்ணிட்டாரு. 2 பேரும் வெளியே வந்தா சுலைமான் நபி நிக்கிறாங்க, மகன் தாவூத் நபியுடைய மகன். அப்ப 2 பேர் வந்து இந்த மாதிரி உங்க அத்தா தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, கத்தி எடுத்துட்டு வாங்குறாரு. கத்தி எடுத்துட்டு வாங்க பாப்போம். கத்தி எடுத்துட்டு வந்தோன்னு என்ன செய்யறாரு, இந்த பிள்ளைய வந்து அப்படி தீர்ப்பளிக்க முடியாது, 2 அடுத்த ஆளுக்கு பாதி
இந்த குழந்தை என்ன செய்வோம், இப்ப ரெண்டா அறுப்போம், ரெண்டா அறுத்து என்ன செய்யணும், ஆளுக்கு பாதியை தருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த சின்னவள் இருக்காள்ல, சின்னவன் சொல்றா வந்து அப்படி செஞ்சிடாதீங்க, மூத்தவ இல்ல இந்த இளையவ சொல்றா செஞ்சிடாதீங்க, அவள்கிட்ட கொடுத்துருங்க, உசுரோட இருந்துட்டு போகுது. பெரியவள் சும்மா இருக்கிறா. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, பெத்தவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அறுத்தாலும் பரவாயில்லைன்னு நிக்கிறவ வந்து கண்டிப்பா தாயா இருக்க மாட்டான். நமக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, புள்ள உசுரோட இருந்தா போதும் நினைக்கிறாள், அவதான் தாயா இருப்பா. இதை வச்சு அறுப்பேன்னு சொன்ன உடனே பிள்ளை ஆளுக்கு பாதிந்த உடனே அந்த யாருக்கு பாதகமா தாவூது நபி சொன்னா அந்த பொம்பளை எனக்கு துடிக்குது, வேணாம் அவள்கிட்ட இருக்கட்டும், எனக்கு வேணாம், அறுத்துறாதீங்கன்னு சொல்லு. இந்த புள்ள சும்மா நிக்குது, கொஞ்சம் கூட ஒரு சலனமே இல்ல. ஆஹா, இந்த டெஸ்ட்ல அவர் லாஜிக் அடிச்சுட்டாரு, இவர் வந்து உளவியல் அடிக்கிறார். தாவூது நபி என்ன பண்ணிருக்காருன்னா சட்டப்படி விசாரணை நடத்தி லாஜிக் அடிப்படையில் தீர்ப்பளிச்சிட்டாரு. அத்தாக்காரர் மகங்காரர் என்ன செய்யறாரு, மனோதத்துவ ரீதியை அடிச்சு என்ன செய்யறாரு, அவரு யாரை கண்டுபிடிச்சிடுறாரு, யாரு உள்ள ஆளு, இந்த லாஜிக் எல்லாம் தாண்டினது இது. அப்ப மனோதத்திய ரீதியாக அவர் தீர்ப்பளிச்ச உடனே அது எந்த பிள்ளைக்கு இவங்க எந்த பிள்ளைக்கு உரியதான்னு சொல்லிட்டு அத்தாவையும் கரெக்ட் பண்ணிட்டாரு. இதான் தீர்ப்பு, இந்த பொம்பளை தான் தாய், மூத்தவ கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி இது வந்து நசையில ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். 5307, 5308, 5309 ஆகிய இடங்கள்ல சுனன் நசைங்கிற நூல்ல இருக்கிறது. முஸ்னத் அகமதுலையும் கூட 7931, 8124 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாவும் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது வந்து இந்த கதைகளை சொல்லுவாங்க, பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் படிப்பாங்கல்ல, பெற்றெடுத்த உள்ளத்துக்குன்னு ஒரு தனியா ஒரு கேரக்டர் இருக்குதுங்கிறத வந்து இது இந்த தாவூது நபி சுலைமான் நபி மேட்டர் தான். அதைத்தான் பாட்டாக்கி விட்டாங்க, அதுதான் நினைச்சிட்டாங்க, பாட்டாக்கி விட்டு பண்ணிட்டாங்க. இது வந்து ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி தான், ஹதீஸ்ல இருக்கிறது. இதுல வந்து சுலைமான் நபி வரலாறு தான் வரணும், இருந்தாலும் தாவூது நபி தான் முதல் தீர்ப்பளிக்கிறாரு, அதுக்காக இது எங்கேயும் சொல்லி வைக்கிட்டாச்சு. இது உண்மையில சுலைமான் நபி சம்பவத்தில் வர வேண்டிய இருந்தாலும் தாவூது நபியை வலிச்ச தீர்ப்பு அவ்வளவு திறமையான வலிச்ச தீர்ப்பை அவர் ஓவர்டேக் பண்ணி நினைச்சிட்டாரு, மகன் வேற தீர்ப்பளிச்சிருக்கிறார் என்பதை நம்ம இதுல இருந்து விளங்கிக் கொள்கிறோம். அடுத்தது என்னன்னு கேட்டா, ஏற்கனவே உள்ள சம்பவங்கள் என்ன சம்பவம்னு கேட்டா, அதாவது அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறோம், இந்த 40 வயசு கொடுத்தாரு வந்துச்சுல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தன்னுடைய பார்க்கிறாரு, ரொம்ப அற்புதமா இளைஞர், அழகான ஒரு இளைஞரை பார்க்கிறார். அந்த அல்லாஹ் படைச்ச உடனே அவர் சேர்ந்து உற்பத்தி ஆகக்கூடிய மக்களை எல்லாம் அப்படி எடுத்து அவர் காட்டலாம். அல்லாஹ் காட்ட முடியும், நம்ம எல்லாம் நின்றுப்போம், எல்லாத்தையும் எடுத்து நின்றுருக்கோம், அல்லாஹ் காட்டியிருக்கிறான். அதுல ரொம்ப பர்சனாலிட்டியா ஒருத்தர் இருந்திருக்கிறார். இவர் யாரு, இவர் தான் தாவூது, இவர் பேரும் சந்ததியில வரக்கூடிய ஆளு அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே தாவூது நபி சொல்லுவார், அப்படின்னா அவருக்கு என்னுடைய வயசுல ஒரு 40 கொடுத்துரு, எனக்கு கொடுத்த வயசுல வந்து என்ன ஒரு 40 வயசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அப்புறமேல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கைப்பற்றுறதுக்கு வரும் பொழுது அவர் சொல்லுவார், வயசு 40 இருக்கு, அதுக்குள்ள வந்துட்டீங்க, மறந்துட்டாராம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட மலக்குல் மௌத் வந்து உயிரை கைப்பற்ற வருவாங்க. வரும்போது என்ன செய்வார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் 40 வயசு இருக்கு எனக்கு, இன்னும் அதுக்குள்ள வந்துட்டேன், எனக்கு 1000 வருஷம் எல்லாம் கொடுத்தான்ல, 960 தானே முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்பாராம். கேட்ட உடனே என்ன ஆயிரம்னு கேட்டா, நீ தானே பேரப்பிள்ளை கொடுத்த தாவூது நபி கொடு அப்படிலாம் கொடுக்கலையேன்னு வரான். அங்க உள்ள ஞாபகம் வராதுல்ல, நமக்கு ஞாபகம் இருக்குதா, நான் உங்களை படைத்த இறைவன் இல்லையா நல்லா கேட்டாங்கிறான், உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்குதா, என்கிட்டையும் கேட்டா உங்கள்கிட்டையும் கேட்டா ஆமான்னு சொன்னோம், அப்படி எல்லாம் சொல்றானா இல்லையா, எல்லாத்தையும் கேட்டோன்னு சொல்றான், ஆமான்னு சொன்னோங்கிறான், நமக்கு ஞாபகம் வராது. அங்க இருந்து ஞாபகம் வந்துடும், எந்த உலகத்துல வச்சு கேட்டா நாங்க போன உடனே இப்படி எல்லாம் கேட்டாலும் நம்ம மறந்துட்டோமே அப்ப ஞாபகம் வரும், இப்ப நமக்கு ஞாபகம் வராது. அதனால இவர் தாவூது நபியை கொடுத்து ஞாபகத்துக்கு வரல என்ற ஒரு ஹதீஸை வந்து அது வந்து அகமதுல வந்து இருக்குது. ஆனா இது சரியில்லை என்று ஏற்கனவே சொல்லிட்ட, தாவூது நபி சம்பந்தப்பட்டதுனால. ஏன்னாட்டா ஒரு மனிதருக்கு வந்து எவ்வளவு வாழ்நாளுங்கிற அல்லாஹ் முன்கூட்டி யாரும் சொல்ல மாட்டான், எப்ப மௌத்துங்கிறது அல்லாஹ் மறைச்சு வச்சுக்கிறான். 5 விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிய விஷயம், 5 வந்து யாரும் அறிஞ்சு கொள்ள முடியாது. அது மௌத்து ஒண்ணு, முதல்ல உனக்கு 1000 உனக்கு 900 சொல்லி அனுப்புவான்ல, அப்படி சொல்லி அனுப்பிட்டான்னா அதுல வேலையே இல்லையா, யார வேணாலும் என்ன அனுப்பிடுவானே. அப்படி எல்லாம் யாருக்கும் அல்லாஹ் வயசை சொல்லி கொடுத்துரும் இல்ல, ஒருவருடைய வயசை இன்னொருவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணவும் முடியாது. இந்த சொத்து பத்தாவை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஒருவர் கொடுத்த வாழ்நாளை என்ன செய்ய முடியாது, இன்னொரு ஆளுக்கு மாற்றி கொடுக்கிற விளையாட்டுலாம் அல்லாட்ட கிடையாது. அவரவருக்கு கொல்லி உமத்தின் அஜலும் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தவணை இருக்கிறது. இதாஜா அஜலகும் லா யஸ்தக்திமூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அவர்களுடைய தவணை அந்த அஜல் வந்து விட்டமையானால் ஒரு வினாடி முந்த மாட்டார்கள், திண்ட மாட்டார்கள். இதுக்கெல்லாம் மாற்றமா இருக்கிறதுனால இந்த சம்பவம் ஆதமலை விரிவான காரணத்தோடு விளக்கி இருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லும் பொழுது இந்த மாதிரி தாவூது நபியோட சம்பந்தப்படுத்தி ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து ஆதாரபூர்வமானது இல்லை என்பதை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், அதுலயே நம்ம விளக்கி இருக்கிறோம். இதை தவிர வந்து தாவூது அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தம் போலதான் இங்க குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தேடுறதுன்னு தேடி பார்த்தாலும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல தாவூது நபியை பற்றி கிடைக்கக்கூடியது உளவுதான். பல மாத கணக்கில் நீங்க தேடினாலும் சரிதான்
இவ்வளவுதான் கிடைக்கும். இதை தவிர உள்ள எல்லாமே கட்டுக்கதைகளும் கப்சாக்களுமா தான் இதுக்கு அதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. சில விஷயங்களை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கிட்டு எல்லாம் செய்வாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தாவூது நபியுடைய வரலாறை வச்சுக்கிட்டு நம்ம இங்க உள்ள அந்த கிருஷ்ணர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் தான் தாவூது நபி. ஏன்னா அவர் இந்த குழல் ஊதுனாருன்னா மாடுகள்லாம் நிற்கும், பறவைகள்லாம் நிற்கும்லாம் வருதுல, அதை வச்சுட்டு அப்படி மேட்ச் பண்ணிக்கிட்டுலாம் சில கதையெல்லாம் ஒரு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் வாழ்ந்த பாலஸ்தீன் பகுதி, இவர் வாழ்ந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஏரியாவே இது வந்து இந்தியா அங்க இருக்கு, பாலஸ்தீன் அங்க இருக்குது, அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை.